வேதம், ஆகமம், உபநிடதங்கள், திருமுறைகள், சாஸ்திரங்கள், தோத்திரங்கள் எல்லாவற்றிலேயும் சிந்திக்கக்கூடியது, வணங்கக்கூடியது, ஆராயக்கூடியது, விளக்கக்கூடியது. விளக்கக்கூடியது அறியாமை, ஆராயக்கூடியது உயிர், வணங்கக்கூடியது கடவுள். இந்த மூன்றையும் அதிகமாக சிந்தித்தார்கள். அப்படி சிந்தித்ததுல தத்துவ முறையில, மெய்யியல் முறையில இறைவனை பற்றி, உயிரை பற்றி, அறியாமை பற்றி அளவியல் முறையில் உறுதி செய்து அந்த முப்பொருளினுடைய செயல்பாடுகளை உணர்த்தி முப்பொருள்களில் நன்மை வரக்கூடிய உயிரை காண்பித்து அந்த உயிருக்கு கிடைக்கக்கூடிய பயன். இந்த பகுதியை நம்ம தமிழ்நாட்டில் வாகீச முனிவர் ஒரு நூல் எழுதினார், ஞானாமிர்தம். அதன் பிறகு திருவுந்தியார், திருக்களிற்றுப்படியார் 2 நூல் வந்தது. அதன் பிறகு வந்த நூல்தான் மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதம். சிவத்தை உணரும் அறிவை போதிப்பது. சிவத்தை உணரும் அறிவை போதிப்பது சிவஞானம். போதித்தல் சொல்லுதல் அர்த்தம். சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்தில் திருநீலகட்டில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்ற திருப்பாடல்ல முதல்ல தொடங்குற பாடல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆதியாய். பெரிய புராணத்தில் 1010 பாட்டு. அது உலகலாம் முதலா இங்கிதன் நாமம் கூறி என்று 10 பாடல். அதுக்கு 1000ன்னு பெயர். அதன் பிறகு முதல்ல தொடங்குவது தில்லைவாழ் அந்தணர் புராணம். அதன் பிறகு நாட்டு சிறப்பு, நகர சிறப்பு, கூட்டச்சிறப்பு, திருத்தாட்கொண்ட புராணம். இதெல்லாம் சுந்தரர் வரலாறுக்கு அடிப்படையாக சேக்கிழார் சுவாமிகள் காட்டுவதற்கு எழுந்தது. திருத்தொண்ட தொகையில் சுந்தரர் வரலாறு நமக்கு கிடையாது. சுந்தரரை பற்றி அறிவதற்கு ஒரே ஒன்று உண்டு. ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆரே. இதுதான் திருத்தொண்ட தொகையில் சுந்தரரை பற்றி இருக்கிற குறிப்பு. ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே. ஆரூரனாகிய நான் திருவாரூரிலே இருக்கிற பெருமானுக்கு நான் என்றும் அடிமை, அடியார்களுக்கு அடிமை. இவருடைய வரலாறு விரிவாக தெரிய வேண்டும் என்பதற்காக கைலை காட்சியை ஒரு பகுதியை வைக்கிறார். கைலை சருக்கம் கைலையில் கொண்டு முடிக்கிறார். வெள்ளானை சருக்கம் ரொம்ப நல்ல அமைப்பு, அந்த புராண அமைப்பு. அந்த முறையில் அந்த கைலை சருக்கத்துக்கு பிறகு தில்லைவாழந்தனர் சருக்கத்தில் முதல் பாடல் ஆதியாய் நடுவுமாய். இங்க பாடல்ல என்ன காரணம் பற்றி முறைவைப்பு வைத்தார்கள், என்ன காரணம் பற்றி நாயன்மார் அமைப்பு வைத்தார்கள் என்று சிந்திப்பதற்கே ஜென்மம் போதாது. அதுல முதல் பாட்டே ஆதியாய் என்று தொடங்குகிறது. இதுதான் தில்லைவாழந்தனர் சருக்கத்துல முதல் பாடல். அதுல நடராஜ பெருமானை சொல்ல வருகிறார். அவருடைய திருக்கூத்து. அந்த திருக்கூத்து எதை எதை சொல்லுகிறது? சைவ சித்தாந்தம் முழுக்க சொல்லுகிறார். அவர் அனாதியானவன், உயிர்களின் பொருட்டு ஆதியா வருகிறார். அனாதியாக இருக்கிற பொருள் உயிர்களால் பற்றி கொள்ள முடியாது. ஆதியாக இருக்கிற பொருளை பற்றி கொள்ள முடியும். என்ன தொடக்கம் இருந்தால்தான் உயிர் பற்றும். அதனால் ஆதியாய் நடுவுமாய், ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாய், சோதியாய் உணர்வுமாய், தோன்றிய பொருளுமாய், பேதியாய் ஏகமாய், பெண்ணுமாய் ஆணுமாய், போதியா நிற்கும் தில்லை. போதித்தல் நடராஜருடைய வடிவம் ஆதியாய் நடுவுமாய்
அளவிலா அளவுமாய் சோதியாய் உணர்வுமாய் தோன்றிய பொருளுமாய் பேதியாய் ஏகமாய் பெண்ணுமாய் ஆணுமாய் போதியா நிற்பதே. எடுத்த பாடல் எப்படி கொடுத்தாரு பாருங்க. இத்தனையும் போதிக்கிற வடிவம் எந்த வடிவம்? நடராஜா வடிவம். நடராஜா வடிவம் போதித்தல். உதாரணமா தட்சிணாமூர்த்தி அவருடைய கையை மட்டும் எடுத்துக்குவோம். இந்த கையில் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இந்த 3 விரல் விட்டுருக்கு. இந்த விரல் இப்படி இருக்கு, இப்படி இருக்காது, இப்படி இருக்கும். தான் சைவ சித்தாந்தம் இப்படி இருக்கும். இப்போ இப்படின்னா என்னன்னு தெரியாது பாருங்க. நான் பேசுகிறேன் இப்படின்னா தெரிஞ்சுக்குவேன், பேச வேண்டாம்னு அர்த்தம். இப்படின்னா தெரிஞ்சுக்குவீங்க, இப்படின்னா தெரியும். பள்ளியில் இப்படின்னா தெரியும், இப்படின்னா தெரியும், இப்படின்னா தெரியும். அப்படி ஒரு முத்திரையை காட்டுறார். அது என்னன்னு புரிஞ்சார் கச்சிய முனிவர். புரிந்த பிறகு அது கேட்குறவங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த கையை மட்டும் வச்சுட்டு ஒரு பாட்டு பாடுறார். மும்மலம் வேறுபட்டு ஒழிய வைத்து உயிர் அம்மலர் தாழ் நிழல் அடங்கும் உண்மையை கைமலர் காட்சியில் கதுவ நல்கிய செம்மல். சிவபெருமானுக்கு செம்மல்னு பேருங்க. இந்த ஒரு கை காட்சி எப்படி காட்டினார் பாருங்க. அப்ப ஆன்மா மும்மலத்தை விட்டு தன்முனைப்பு நீங்கி சுவாமியினுடைய திருவடியை சேர்ந்தா பேரின்பம் என்பதை இந்த கை காட்டுகிறது. அதுபோல போதியா நிற்றல் எதை எதை போதிக்கிறது? ஆதியாய் நடுவுமாய் அளவிலா அளவுமாய் பேதியாய் ஏகமாய் பெண்ணுமாய், எல்லாம் ஆயாயின்னு வருது பாருங்க. பேதியாய் ஏகமாய் பெண்ணுமாய் ஆணுமாய் போதியா நிற்கும் தில்லை. இருநிறனாய் தீயாய் நீருமாய், எல்லாம் ஆயாயின்னு வரும். ஆய் என்பது கடவுள் உயிர்களுக்காக எடுத்துக்கொண்ட கோலம். வடமொழியில தடத்தை இலக்கணம் சொல்லுவாங்க. அப்படி நடராஜா தத்துவம் போதிப்பது. இப்ப நடராஜாவை பார்த்து 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 அந்த போதிப்பதால வரக்கூடிய உணர்வை பெறணும். அந்த நடராஜாவை பார்த்தா என்ன நமக்கு வருகிறது என்றால், ஆடல் கண்டாருக்கு பிறப்பு இல்லை. யாரு அவருடைய நடனத்தின் உண்மையை அறிவால உணர்கிறார்களோ அவர்களுக்கு பிறப்பு இல்லை. அப்ப வணங்குவது என்பது ஒரு விதமான படிநிலை. அந்த முறையில அந்த போதித்தலை போல சிவனை உணரும் அறிவை போதித்தல் சிவஞான போதம் என்று அருமையா அமைத்தார்கள். அந்த சிவஞான போதம் யார் சொன்னது? சிவபெருமானே நந்தியம்பெருமானுக்கு சொன்னது. நந்தியம்பெருமானோடு கேட்டவர்கள் சலந்தனர். அதன் பிறகு பின்னால வந்த அந்த புறச்சொந்தானத்துல அகச்சொந்தானத்துல வரக்கூடிய சத்திஞான தரிசினி பரஞ்சோதி முனிவர், பிறகு மெய்கண்டார். இது ஒரு நல்ல மரபு. ஒரு அடித்தளம் போட்டு வச்சாங்க. யாராவது சொன்னா இது யார் சொன்னாங்க அப்படின்னு ஒரு அடித்தளம் இல்லையா? அது சிவபெருமானே சொன்னதுன்னாங்க. இப்போ வேதமா சிவபெருமான் சொன்னதுங்கிறாங்க. பெரிய பரம்பரை கிடையாது நமக்கு, செவிவழி செய்தி தான் சிவபெருமான் சொன்னதுன்னு. ஆனால் வேதத்தை படித்து பார்த்தா சிவபெருமான் சொன்னதுக்கு சில மாறுதலாகவும் செல்கள் இருக்கு. ஆனால் சாஸ்திர நூல்களில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் சொன்னதுக்கு இடைச்செருகளை எந்த செய்தியும் கிடையாது. அதான் நம்ம நல்ல மரபு. இந்த மரபை படிக்கிறத விட்டுட்டோம். வேற ஏதாவது போட்டு குழப்பி அதுதான் சிறந்தது, அதுதான் உயர்வு என்பது அது ஒரு மயங்கிய நிலை. இப்ப சிவபெருமான் உயர் சிவஞான போதம் உரைத்தான். பாயிரமே சொல்லுது, உயர் சிவஞான போதம் உரைத்தான். அந்த சிவஞான போதத்தை கேட்டவர்கள ஒருத்தர் நந்திகண முனிவர்கள். அந்த முனிவர்கள முதலாயிருப்பவர் நந்தியம்பெருமான். நந்தியம்பெருமானுடைய மாணவர்
சத்தியஞான தரிசினி, அவருடைய மாணவர்கள் ஒருத்தர் சனத்குமார சத்தியஞான தரிசினி, அவர் ஒருத்தர் பரஞ்சோதியார். அவர்தான் மெய்கண்டாருக்கு உபதேசித்தார். இந்த கருத்தை நாம நல்லா மனதில் வாங்கிக் கொள்ள வேண்டும். மெய்கண்டார் என்ன பண்ணார்? முப்பொருள் உண்மைகளை 12 நூற்பாவில் கொடுத்தார். அவர் பொது என்றோ சிறப்பென்றோ இயல் என்றோ அவர் பிரித்து பாடல. அவர் பாடும்போது நூற்பா, நூற்பாவினுடைய முதலிய பொருள் ஏது, உதாரணம் என்பா. அப்ப நூற்பா அவர் பாடினார், நூற்பாவினுடைய முதலிய பொருள் அவரே கூறினார். பிறகு அதுக்கு மேற்கோள் சொன்னார், ஏது சொன்னார், உதாரணம் என்பா. அஞ்சையும் மெய்கண்டாரே செய்து வைத்தார். என பின்னால வர்றவங்க எதையாவது ஒன்று திசை திருப்பி விட்டுருவாங்கன்னு தெரிஞ்சோ என்னமோ தெரியல. அவரே நூற்பா பாடினார். அவரே இந்த நூற்பா என்ன சொல்லுதுன்னு சொன்னார், முதலிய பொருள். அவரே மேற்கோள் பிரிச்சார். மேற்கோள்ங்கிறது என்ன? நூற்பாவில் படிக்கிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய பகுதியை 3, 2, 4 பிரிச்சு காட்டியதே. அந்த இந்த முறையில் சொன்னா ஒரு பகுதி தெரியலன்னா அப்படியே ஜூம் பண்ணி காட்டுவாங்க, அது என்ன பெருசுன்னு பாருங்க. அது மாதிரி நூற்பாவில் இருக்கிற கருத்தை விரித்து காட்டியது மேற்கோள். சொல்லப்பட்ட செய்திக்கு ஏது காரணம் கூறியது, அதுக்கு எடுத்துக்காட்ட வேண்டா. இந்த அமைப்பு எங்கேயும் பார்க்க முடியாது. ஒரே செய்தி தான், அந்த செய்தியை பிரித்து அதுக்கு ஏது காட்டி அதுக்கு உதாரணம் என்பா. ஒரு செயலை புரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை வேலை செஞ்சிருக்காரு பாருங்க. இப்ப நூற்பாவினுடைய கருத்து முதலிய பொருள் 2ஆச்சா, அதற்கு மேற்கோள் அதை பிரிச்சு காமிச்சது, அதற்கு ஏது காரணம் காட்டியது, இனி எடுத்துக்காட்டு வெண்பா. இப்படி 5 செய்திய கொடுக்கிறார். பின்னால வந்த சிவஞான முனிவர் அவர்தான் பொது பகுதி என்றும் சிறப்பு பகுதி என்றும் பிரிக்கிறார். அப்படி பிரிக்கிற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான பகுதி. உலகத்தில் இருட்டு இருக்குது. அந்த இருட்டு போக வேண்டும் என்றால் சூரியன் தோன்றணும். சூரியன் தோன்றினால் 2 நன்மை. 1, இருள் நீங்கும், பொருள் தெரியும். என்ன அழகு பாருங்க. சூரியன் தோன்றினா இருள் நீங்கும், பொருள் தெரியும். பொருளை 2ஆ பிரிச்சார். பார்க்குற பொருள் சூரியோதயம் முதல்ல தோன்றுனா மங்களா தெரியும், நல்ல வெளிச்சம் வந்தால் தெளிவா தெரியும். அந்த மங்களா தெரியறதுக்கு வேறுபாடுடைய காட்சி, தெளிவா தெரியறதுக்கு வேறுபாடு அற்ற காட்சி. அதற்கு வடமொழியில சதிகற்ப காட்சி, நிர்விகற்பம்னு வச்சாங்க. தமிழ்ல தெளிவற்ற காட்சி, தெளிவான காட்சி, வேற்றுமையோடு கூடிய காட்சி, வேற்றுமையற்ற காட்சி என்பார் சிவஞான முனிவர். அதுபோல இந்த சிவஞான போதத்தால் அறியாமை நீங்கும், பொருள் தெரிவு தெரியும். அது சவிகற்பு நெறிவியற்பு என்பது போல ஆராய்ச்சி அறிவும் அனுபவ அறிவும் கிடைக்கும். அப்படி பிரிச்சார் பாருங்க முனிவர். அவர்தான் சிறப்பு பகுதி பொது பகுதி பிரிக்கிறார். அந்த சிறப்பு பொதும் கூட சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகிற பொது சிறப்பு வேறு, ஏனைய நூல்களில் சொல்லப்படுகிற பொது சிறப்பு வேறு என்று ஒரு படிநிலையாக கூட்டி வருகிறார். அப்படி கூட்டிட்டு வந்து இனி பொது பகுதி என்பது 6 நூற்பாவிலேயும் சிறப்பு பகுதி என்பது 6 நூற்பா என்றும் பிரித்து காட்டி 2 பகுதியா பிரிச்சார். அதுல முதல் பகுதி 2 இயலா பிரிச்சார். அது முதல்ல வர்ற பகுதி அளவையியல் பிரமாண இயல், 2வது
இலக்கண இயல். இரண்டாவது பகுதியில் 3வது இயல் சாதனை இயல், அடுத்து பயனியல். ரொம்ப சுருக்கமா ஷார்ட் ஹேண்டா கொடுத்திருக்கார். இது பின்னால முனிவருடைய விளக்கத்தால் வந்தது. அதில் பிரமாணம் 3 பொருள் தான். அது நமக்கு தெரியக்கூடியதுல பாயத்தில் காட்டுகிறார். இப்போ உடம்பு நமக்கு தெரிகிறது, எல்லார் உடம்பும் தெரிகிறது. பார்த்த உடனே இது இன்னார், இது விநாயகர், இது முருகன் என்று தெரிகிறது. ஆனால் உடம்புக்குள்ள காணப்படாத ஒரு பொருள் இருக்கிறது, அதுக்கு சீவாத்மான்னு பேரு. அந்த சீவாத்மாவுக்கு சுதந்திரம் இல்லை. எனவே சீவாத்மாவை இயக்கக்கூடிய பரமாத்மா ஒன்று உண்டு. அப்ப காணப்படுகிற உடம்பை வைத்துக்கொண்டு, காணப்படுகிற உலகத்தை வைத்துக்கொண்டு, காணப்படாத சீவாத்மாவையும் அதை இயக்குகிற பரமாத்மாவையும் பொது நிலையிலேயும் சிறப்பு நிலையிலேயும் தெளிவுபடுத்துவது சிவஞான போதம் என்று வைத்தார்கள். என்ன அளவு பாருங்க. அருந்துயர் குரம்பையின் ஆன்மா நாடி என்று காட்டினார். அதற்கு ஏற்ப பதிக்கு இலக்கணம், பதிக்கு பிரமாணம், பாசத்துக்கு பிரமாணம், பசுவுக்கு பிரமாணம். 3 நுட்பா ரொம்ப அருமையான பகுதி. இனி அதுக்கப்புறமா பசுவுக்கு இலக்கணம், பாசத்துக்கு இலக்கணம், பதிக்கு இலக்கணம். இது முடிஞ்ச உடனே ஆன்மா சாதனை செய்து, இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. என்ன சாதனை செய்தது? பசுவாகிய உயிர் நிலையற்ற அழியக்கூடிய பாசத்தை விட்டு நிலையான பதியை சேர முயல வேண்டும். இதுதான் சொல்லப்பட்ட செய்தி. நிலையான பதியை சேர முயல வேண்டும். அந்த முயற்சியில செய்யக்கூடிய செயல்தான் தவம். அதுக்கு என்னென்ன பேரு? தவம். அந்த தவத்தை கடவுளே வந்து உணர்த்துவார். அதுல நமக்கு உணர்த்துவது வேற, நால்வர் பெருமக்களுக்கு உணர்த்துவது வேற. நமக்கு வருவது படிமுறையில ஞானம் வருவது, நால்வர்களுக்கு ஒரே நேரத்தில் வருவது. அவங்க 4 நெறிய உணர்த்தினாங்க. ஆனா அவர்களுக்கு படிமுறையில வந்திருக்குமான்னு சொல்ல முடியாது. ஞான சம்பந்த பெருமானுக்கு அழுதார், பால் கொடுத்தார். பால் கொடுத்த உடனே ஞானத்தில் ஞானம் பெற்றுட்டார். அவருக்கு போய் சரியை கிரியை யோக நெறியில நின்றார்னு சொல்ல முடியாது. அவர் ஞானத்தில் ஞானம். 4 அப்படிதான். மாணிக்க வாசகர் வந்தார், அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாகி உணர்த்தினார். அப்பொழுதே அவருக்கு என்ன பாதம் கிடைச்சிருச்சு? ஞானத்தில் ஞானம். அப்புறம் போய் அவர் இங்க நின்னாரு, அங்க நின்னாரு, இந்த சிந்தனை வந்தது. அந்த சிந்தனை எது போல என்னார்? நம்ம திருத்தொண்ட தொகையில சித்தத்தை சிவன்பாலே வைத்தார். சிவகோமணியை உரை படிச்சவங்களுக்கு தெரியும். சித்தத்தை சிவன்பால் வைத்தல், சித்தத்தை சிவன்பால் வைத்தல். உரை எழுதுவார், சிவனை தவிர வேற ஒன்றையும் வைக்காமல் எழுதுவார். சிவனை தவிர வேற ஒன்றாமே வைக்காம. அப்ப என்னாச்சு? சித்தம் ஒரு நெறிய மனமாய் போச்சு. இனி அவர்கள் காட்டியது நமக்கே தவிர அவர்கள் அதுல பந்திக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர்கள் பந்திக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் அணைந்தோருக்கு மேல. எனவே அவர்களின் நிலையை பாடல்களில் நீங்க பறக்க காணலாம். அந்த முறையில உயிர் கடவுளை பற்றி, உயிரை பற்றி, அறியாமையை பற்றி உண்டு என்று தெளிவுபடுத்துவதற்கு முதல் நூற்பா கடவுளுடைய இயல்பு என்ன, கடவுளுடைய செயல் என்ன, பாசத்தினுடைய செயல் என்ன,
உயிரினுடைய செயல் என்ன? இதை தெளிவுபடுத்தியது அடுத்து 3 நூற்பா. அடுத்தது 7ஆம் நூற்பா. 7ஆம் நூற்பா, 8ஆம் நூற்பா, 9ஆம் நூற்பா சாதனை இயல். 7ஆம் நூற்பாவில் என்ன சொல்லப்பட்டது என்றால், 3ஆம் நூற்பாவில் முதல் கூறு, அந்த முதல் கூறுல ஆன்மா இல்லை. எடுத்தோன்னா பாருங்க, 3ஆம் நூற்பா உளது, இது ஒரு மங்கள சொல். எடுத்த உடனே ஒரு வேலை சொல்றா, அது எங்க முடியும் அப்படின்னா வேலையை செய்ய மாட்டான். எது சொன்னாலும் முடியும்னு சொல்லுவதற்கு அவன் பல ஜென்மம் ஆகணும். நீங்க யாரோட வேலை சொல்லி பாருங்க, அது அப்புறம் செய்யறேன், நாளைக்கு செய்யறேன், அடுத்த வாரம் செய்யறேன், இப்படி சொல்றது செயல்பாட்டுக்காக. 3ஆம் நூற்பை எடுத்த உடனே நூற்பாவினுடைய கருத்து என்ன? ஆன்மா உண்டா இல்லையா? இதான் 3ஆம் நூற்பா சொல்லப்படுகிற செய்தி. அது கீழே எழுதுறார், இந்நூற்பா என்னுதலிற்றோ எனின் ஆன்ம பிரகாசம் உணர்த்துதல் முதலிற்று, உயிர் உண்டு என்று இதான் சொல்லுவது. எடுத்த உடனே உளது, முடிச்சுட்டு பாருங்க, எடுத்த உடனே உளது. ஒரு மேடைக்கு போயிருந்தேன், கல்யாண மேடை, ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி. ஒரு பொண்ணும் மாப்பிள்ளையும் விருப்பு திருமணம். அப்புறம் மேடைக்கு போனோடனே என்னை அறிமுகப்படுத்தி வச்சு கடலூரில் தான் படுத்தினார்கள். நான் அவர்களுக்கு எப்பொழுதும் என்ன, நம்ம பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, தேவாரம் பாடி விபூதி பூசுவாங்க. நானும் தேவாரம் பாடி விபூதி பூச போனேன். போன உடனே மாப்பிள்ளோட அப்பா கேட்டார், மாப்பிள்ளை கழிவறைக்கு போனார். அப்பா கேட்டார், எங்கே போகிறேன்னு. அப்பா கேட்ட கேள்வி என்ன, எங்கே போகிறேன்னு கேட்குற, இது என்ன நல்ல கேள்வியான்னு கேட்டார். எல்லாத்தானே கேட்டார். எடுத்தோட ஒரு அமங்கல சொல் பாருங்க இல்லையா? அது மாதிரி நம்ம வாழ்க்கையில எது எடுத்தாலும் அப்படி தடையா வரும். ஆனா மைகண்ட என்ன பண்ணார், எடுத்தோன்ன உளதுன்னு பாருங்க, நல்லா சொல். எது எடுத்தாலும் சரி, சாமி வர்றாரு சிறுத்தொண்ட நாயனார் வீட்டுக்கு. வந்த உடனே வணங்குறார். வணங்கின உடனே இவர் அவருக்கு தெரியணும், அவர் இவருக்கு தெரியணும். சிறுத்தொண்டர் இவரை பற்றி தெரிஞ்சிருக்கிறார். யார் இடத்துல தெரிஞ்சார்? அவங்க மனைவி இடத்துல. வீட்டுக்கு வந்தார், மனைவி பார்த்தாங்க, உங்களை தேடிட்டு ஒரு அடியார் வந்தாங்கன்னா, ஐயோ அவரை பார்க்கறதுக்கு தான் நான் பூரா தேட போனேன்னு அப்படின்னு நம்ம முடிக்கல. எங்க இருக்கிறாருன்னு ஓடி போனாருங்க. நாயன்மார்களிலேயே அடியார கண்ட பொழுது ஓடி போய் வணங்கியவர் சிறுத்தொண்டர்னு சேர்க்கலாதான் காட்டுகிறார். நாமே செய்வோம், சின்ன குழந்தையா இருக்கிறோம், அம்மா வந்தா ஓடித்தான் போவோம், நண்பர் வந்தா ஓடி போவோம். அது மாதிரி ஓடி போகிறார் சிறுத்தொண்டர் நாயனார். சாமி பார்த்தார், இவருக்கு தெரியும் அவர் சிறுத்தொண்டர் நீயான்னு கேட்கல, நீரோ சொல்லு பாருங்க. இப்ப படிக்க படிக்க சொல்ல மட்டுமே பார்க்கணும். நீரோ பெரிய சிறுத்தொண்டர். சரி, ஏன் பெரிய போட்டார் அப்படின்னா, செயற்கரிய செய்வார் பெரியர். யாரும் செய்ய முடியாத செயலை செய்தார். அதனால சாமி என்னன்னு கூப்பிட்டார், பின்னால செய்ய போறத பெரிய. சேகலர் எப்படி பண்றாரு பாருங்க, பெரிய. ஏன் பெரிய? செயற்கரிய செய்கை செய்வார் பெரியர். பெரிய சிறுத்தொண்டர்னார். அவர் சொன்னார், ஆமாமான்னு சொல்லணும்ல, அப்படித்தானே சொல்லணும். அவர் சொன்னார், நாதன் அடியார்கள். யார் அடியார்கள்? நாதன் அடியார்கள் என் மேல் வைத்த அன்பின் காரணமாக அப்படி அழைப்பார்கள். இதான் நடந்த உரையாடல்ல செய்தி. அடுத்த செய்தி சிறுத்தொண்டர் சொல்றார், எங்க வீட்டுக்கு எழுந்தருளி அமுது செய்யணுங்கிறார். இது அவர் கேட்டது. உடனே அவர் சொன்னார், எடுத்தொன்ன அது உம்மால் முடியாதுன்னார். இங்க என்ன சொன்னார்? உளதுன்னார். அங்க என்ன சொன்னார்? உம்மால் முடியாது. ஒரு தடவை சொன்னா பரவாயில்ல,
உம்மால் முடியாது, அதுக்கு முன்னால உம்மால் எம்மை உமக்கு பரிந்து ஊட்ட அரிது ஒண்ணாது முடியாதுன்னார். சொல்ல பாருங்க எப்படி சொல்லிக்கிறாங்கன்னு. எம்மை உமக்கு பரிந்து ஊட்ட, அன்போடு எனக்கு நீ சோறு போட முடியாது. அதை மூணா பிரிச்சார். அரியது ஒண்ணாது முடியாதுன்னார். இப்ப இவர் என்ன சொல்லியிருக்கணும்? பொதுவாக நமக்கு 3 பேர் சொன்னா கீழே டவுன் ஆயிடுவோம். 3 பேர் வந்து சொன்னா பூரா பேர் கீழே போயிடுவான். திருமுருகாற்றுப்படையும் இருக்காது, சிவபிரகாசம் நெஞ்சில் இருக்காது. ஆமா ஆமா அப்படித்தேனோ. அதுக்கு 2 மேற்கோள் சொன்னா கீழே போயிடுவான். இது சுத்தத்தை சிவன்பால வைத்தார் கிடையாது. அவர் சொல்றாரு, என்னால முடியாதது ஒன்றும் இல்லைங்கிறார். அதுக்கு ஒரு அடிப்படை போட்டார். அடியார வணங்குவதால முடியாதது ஒன்றும் இல்லைங்கிறார். அந்த பேச்சுல சொல்லக்கூடிய சொற்கள்ல எவ்வளவு தெளிவான உரையாடல் பாருங்க. இது சேக்கிழார் எப்படி உரையாடினாங்கன்னு தெரியாது. ஆனா சேக்கிழார் அப்படி உரையாடி காட்டி இருக்கிறார் இல்லையா? சேக்கிழார் காலம் வேறு, சுருத்தொண்ட நாயனார் காலம் வேறு. ஆனா எப்படி அந்த சொல்ல பயன்படுத்தி இருக்கிறார் பாருங்க. இதுதான் நம்ம ஞான நூல்ல வருகிற முறை. அந்த மாதிரி எடுத்தோம். உளதுன்னார். உளதுன்னு சொல்லிட்டு இலது என்று சொல்பவர்களை நோக்கி இலது என்றலில் உளதுன்னார். இலது என்றலில் உளது, இலது என்றலில் உளது. ஒரு சொல்லி பாருங்க. இலது என்றலில் உளதுன்னார். இலது இலது இலதுன்னு சொல்றீங்கல்ல, அந்த இலது இலது என்று முடிவெடுக்கிறது ஒண்ணு இருக்குதுல்ல, அதுதான் ஆன்மானார். என்ன ஆராய்ச்சி! அது உங்களுக்கு தெரியும். God is nowhere, God is now here அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த கருத்துல எப்படி பாருங்க, God is nowhere என்பதை சுவாமி now here நாரா. அது மாதிரி இலது என்றலில் உளதுன்னார் இல்லையா? அதுக்கு வெண்பா காட்டினார் பாருங்க. அதான் ரொம்ப அருமை. அங்கேயே ஆன்மாவை பத்தி சொல்லி முடிச்சிட்டார். நீ சார் மாயை அல்லை, தற்பரமும் அல்லை, தனினார். அப்ப மாயைன்னு ஒரு பொருள் இருக்குது, தற்பரம் ஒரு பொருள் இருக்குது, நீன்னு ஒண்ணு. இது முதல் மேற்கோளையே காட்டி முடிச்சிட்டார். எடுத்துக்காட்டு வெண்பால 3 பொருள். மாயையின் காரியமாய் இருக்கக்கூடிய செயல்பாடு நீ இல்லை. தனக்கு மேலாக இருக்கிற பரம் தற்பரம், தன் கூட்டல் பரம் தற்பரம்னு பேர். உரையாசிரியர் தன் பரம் தற்பரம் கீழே எழுதியிருப்பார். தனக்கு மேலான பொருள் தற்பரம். இது திருவுருட்பயனில் போனீங்கன்னா உமாபதி சிவம் தற்பரம் என்ற சொல்லுக்கு பல்லார் உணரும் பான்மையென மேலொருவன் இல்லாதான் எங்கள் இறை. எங்க கடவுள் யாருன்னு நினைச்சீங்க? மேலொருவன் இல்லாதான். எல்லா கடவுளும் உணருவதற்கு ஒரு கடவுள் வேணும். பல்லார் உணரும் பான்மையென மேலொருவன் இல்லாதான் எங்கள் இறை. அந்த சொல்லி எவ்வளவு பெரிய மிக உயர்ந்த சொல் தெரியுங்களா? அதுதான் தற்பரம். தன் கூட்டல் பரம் தற்பரம். அப்ப நீ கடவுளும் அல்ல, மாயையும் அல்ல. நான் யார் சாமினார்? தனி. 3ஆம் நூற்பாவில் முதல் கூறுல எடுத்துக்காட்டு வெண்பாவில் 4வது வரியில தற்பரமும் அல்லை தனி என்று முடியும். அந்த தனிதான் ஆன்மா, அந்த தற்பரம்தான் பதி, அந்த மாயை தான் நமக்கு வரக்கூடிய இந்த அறியாமை. அப்ப 7ஆம் நூற்பாவில் சொல்லப்படுகிற செய்தி, ஆன்மா பதி பாசத்தை தெரிந்து கொண்டு ஆன்மா
பதியோடு சேர்ந்து பதியாகவும் பாசத்தோடு சேர்ந்து பாசமாகவும் சார்ந்ததன் வண்ணமாக இருக்கும். அப்ப ஆன்மா சத்தா அசத்தானார். சத்தாக அது அசத்தும் இல்லை, அசத்தும் இல்லை, சத்தும் இல்லைனார். உணர் உரு அசத்தனின் உணராது இன்மையின் இருதிறன் அல்லது. சிவசத்தாமென 2 வகையில் இசைக்கும் மண்ணுலகே, மிக உயர்ந்த பாட்டு. அதுல இருதிறன். இருதிறன் என்பது என்ன? அசத்தாக இருந்து அசத்தாகவும், சத்தாக இருந்து சத்தாகவும் அறியும். அந்த சத்தாக இருந்து சத்தாகவும் அசத்தாக இருந்து அசத்தாகவும் இருப்பதால ஆன்மாவுக்கு அசத்துன்னு பேர் இல்லை, சத்துன்னு பேர் இல்லை, சதசத்துன்னு பேர் சொன்னார் பாருங்க. சதசத்து என்பதற்கு என்ன பொருள்? சார்ந்ததன் வண்ணமாய் இருத்தல். சார்ந்ததன் வண்ணமாய் இருத்தல். அப்ப ஆன்மா என்ன செய்ய வேண்டும்? இதான் சாதனையியல். பசுவாகிய ஆன்மா உலகப் பொருள்களை விட்டுவிட்டு நிலையான இன்பத்தை பெறுவதற்குரிய பதியை அடைய முயல வேண்டும். இதை 7ஆம் நூற்பாவில் தெளிவாக காட்டக்கூடிய பொருள். அந்த 7ஆம் நூற்பாவில் அது முயல வேண்டும், அது எண்ண வேண்டும், சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்கிற பொழுதுதான் அந்த ஆன்மா அதுக்கு போய் சேரும் என்பதை அருமையா இந்த பகுதியில் நமக்கு ஆசிரியர் ரொம்ப அருமையா காட்டினார். ரொம்ப நல்ல பகுதி. பக்கம் 115க்கு வாங்க. எடுத்துக்காட்டு வெண்பாவுக்கு மேல ஒரு பத்தி பாருங்க. பதி கிடைச்சதா? பதி, பசு, பாசம் ஆகிய முப்பொருள்களில பதி என்பதை பற்றி பதிக்கு பிரமாணம் 1 நூற்பா, பசுக்கு பிரமாணம் 3ஆம் நூற்பா, பாசத்துக்கு பிரமாணம் 2ஆம் நூற்பா, பசுக்கு இலக்கணம் 4ஆம் நூற்பா, பாசத்துக்கு இலக்கணம் 5ஆம் நூற்பா, பதிக்கு இலக்கணம் 6ஆம் நூற்பா. இந்த 3ல் 6 நூற்பாவும் பொருத்திக்கணும். பிரமாணமா இலக்கணமா? முப்பொருள்களில் பசுவாகிய உயிர் ஒன்றே ஏனைய 2ஐயும் அறியும். இப்ப நாம் இதைத்தான் மக்களுக்கு தெளிவா கொண்டு போய் சேர்த்தணும். நாம புரிஞ்சுக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, பசுவாகிய உயிர் பாசத்தை அறியும், பதியையும் அறியும். பதி பாசத்தை அறிய வேண்டிய அவசியம் இல்லை. பாசம் பதியை அறியக்கூடிய அளவுக்கு தெளிவில்லை. இந்த 2ஐ அறிவது எது? உயிராகிய நாம். அதை உணர்ந்து உயிர் பாசத்தை நீக்கி, சிவஞான முனிவர் வரையில சொன்னா, பாசம் பகை பொருள், பதி உறவு பொருள். உயிருக்கு எது பகை? பாசம், உடம்பு, உலகம். பதி என்பது எது உயிருக்கு? உறவு பொருள். அப்ப பாசத்தை நீக்கி, பகை பொருளை நீக்கி, உறவு பொருளாகிய பதியை அடையும் முயற்சியை உயிர் மேற்கொள்ள வேண்டும். இதுதான் நாம செய்யக்கூடிய ஆராய்ச்சி. என்ன ஆராய்ச்சி? நான் ஒரு வீட்டுக்கு பூஜைக்கு போனேன். அவர் போகும்போதே சொல்லிட்டாரு, நீங்க தமிழ்ல பாடுறது நல்லா தான் இருக்குது, ஆனா அந்த தேவாரத்துல சமணர்களையும் பௌத்தர்களையும் கண்டிக்கிற பாட்டை விட்டுருங்க. அப்ப அவருடைய அறிவு எதில் இருக்குது? சமணர்களையும் பௌத்தர்களையும் அவர் கண்டிக்கிறதுனா அந்த உயிரை கண்டிக்கல, அந்த உயிர் தவறான கொள்கையை கடைபிடிப்பதை கண்டித்தார். நான் இருக்கேன், ஒரு பீடி குடிக்கிறேன்,
முருகவேல் அடிக்கிறார். என்னையும் அடிக்கிறாரு, என்னுடைய பழக்கத்தை விடணும்னு அடிக்கிறார். எவ்வளவு பெரிய அருமை பாருங்க. உயிரை யாருக்கு இருக்கிறது இல்லை, உயிருக்கு இருக்கிற தவறான பழக்கம், அந்த பழக்கத்தின் மூலமா உயிருக்கு வரக்கூடிய இடையூறு, துன்பம், அதுதான் நம்முடைய ஞானம் எடுத்து சொல்லுது. இவையெல்லாம் உனக்கு பகைப்பொருள், இவையெல்லாம் உறவு பொருள். அப்ப பகைப்பொருளின் பற்றால எல்லாவற்றையும் பறிச்சுக்கிறோம். குடும்பத்துல ஏன் பகை வருதுங்கிறீங்க? புகழால பகை, பொருளால பகை, தன்முனைப்பால பகை. வேற என்ன பகை வருது நினைச்சு பாருங்க. வேற பகை வரக்க வழி இல்லை. நீ யாரு, நான் யாரு, இல்லையா? இதுதான் பகை பொருள். அப்ப சித்தாந்தத்தை நல்லா படிச்சிட்டோம்னா அண்ணன் மேல உறவும் வராது, பகையும் வராது. ஆனா அவர் ஒரு நல்லவர், அவரோட சுவாமி நம்மளை பறக்க வச்சிருக்கிறார் என்ற அறிவு தானே வருங்க. அல்லது ஒருத்தர் கோவப்பட்டவன் பண்ணி பேசினாங்க கூட, நீ அன்னைக்கு பேசல, இன்னைக்கு எதுக்கு வந்த அப்படின்னு வராது. அப்போ உயிர் எதை பத்தி நிற்கும்? பாசத்தை விட்டுட்டு எதை நோக்க முயற்சி பண்ணணும்? அப்படி முயற்சி பண்ணுகிற செயல் எண்ணம் வருகிற பொழுதுதான் குருநாதர் வருவார். இதுதான் நாம் இன்னைக்கு தொடங்குற பகுதி. ஆனா இந்த ஆன்மா இதுக்கு முயற்சி பண்ணணும். முயற்சிக்கு முன்னால ஒரு இடம் வச்சாங்க. இந்த நினைப்புக்கு கொஞ்சமா தவம் பண்ணி இருக்கணும். தவம் இருந்தால்தான் இது நமக்கு வரும். தவம் இல்லைன்னா வராது. இப்ப எங்க அப்பா ரொம்ப சிவபூஜை சதுரர் அப்படின்னா கூட அந்த தவத்துக்கேற்ப கொஞ்சம் தவம் கிடைக்குமே தவிர அவர்களே அப்படியே கிடைக்காது. இந்த ஆன்மா மீண்டும் யாரை போல தவம் பண்ணணும்? அப்பா தவம் பண்ணதை போல தவம் பண்ணணும். அப்பதான் சேரும். இத 76வது பாடல் நினைக்கிற சிவபிரகாசத்துல, முன்பு செய்த தவத்தால் இறை அருள் உருவாய் கூட்டிடும். அப்ப முன்பு நீ தவம் செய்திருந்தால் இறையருள் உருவாய் கூட்டிடும். இதான் குருநாதர் வருகிற இடம். ஞான வாய்மையின் தலைப்புல கூட்டிடும். அப்படி கூட்டுவதற்கு தவம் வேணும். அந்த தவம் இல்லைன்னா கூட்டாது. அப்படி நீ சும்மா இருக்கக்கூடாது. அந்த தவம் வர்றதுக்கு இப்ப முயற்சி பண்ணினா அடுத்த ஜென்மத்துல கூட்டும். இது இந்த இடம் நல்ல இடம். இதை வைத்துக் கொண்டு 8ஆம் நூற்பாவுக்குள்ள நாம் நுழைவோம். மிகச்சிறந்த பகுதி இந்த 8ஆம் நூற்பா. 7 நூற்பாவை நிறைவு செய்து விட்டோம். 8ஆம் நூற்பா பக்கம் 118 பாருங்க. 76வது பாட்டு தானே? ஜோதி 76 தானே? கொண்டாங்க. நம்ம ஐயா புத்தகம் இல்லை. பிறகு பார்ப்போம், பாடத்துக்கு போவோம். ஆக 8ஆம் நூற்பா. ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன. ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன. தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையில் அரண்கடல் செலுமே. அந்நியம் இன்மையில் அரண்கடல் செலுமே. ரொம்ப சிறந்த பாட்டுங்க. ஆமா, 68வது பாட்டு இல்லையா? ஆமா, ஞான வாய்மையில முதல் பகுதியில ஈட்டிய
அது முன்னம் ஈட்டிய தவத்தினாலே இறையருள் உருவாய் வந்து கூட்டிடும். முன்னம் ஈட்டிய தவத்தினாலே இறையருள் உருவாய் வந்து கூட்டிடும். அதே நமக்கு 8ஆம் நூற்பா நல்ல பகுதி. என் நூற்பாய் என்னுதலிற்றோ எனின் ஞானத்தை உணரும் முறைமையை உணர்த்திற்று. ஞானம் உண்மை அறிவுன்னு பொருள். இந்த ஞானம் திருவாசகத்தில் சீலம், நோன்பு, செறிவு, அறிவு என்று காட்டுகிறார். அப்ப ஞானத்தை உணர்வதற்கு சீலம், நோன்பு, செறிவு, அறிவு இப்படி எதுவுமே இல்லாதவனை இறைவன் வந்து ஆட்கொள்வான் என்பதை மாணிக்கவாசகர் காட்டுகிறார். அந்த செறிவுக்கு பெறக்கூடிய அறிவுதான் ஞானத்தின் உணரும் முறைமை. அதற்கு கீழே பொருள் பாருங்க. உயிர் வீடு பேராகிய பேரின்ப பயனை அடைவதற்கு சிறந்த சாதனமாக அமைவது ஞானமாகும். பெரிய புராணத்துக்கு போங்க. ஞானம் என்பது ஈசன்பால் அன்பே. ஞானம் என்பது ஈசன்பால் அன்பே. எல்லாரும் ஞானம்னா என்னன்னு கேட்டாங்க. இப்ப ஞானமே ஆகும் இருக்குல்ல. ஞானம் என்பது எதுன்னு கேட்டாங்க. அறிவு. அறிவு உலக பொருள் அறியக்கூடாது, பரம்பொருள் அறியணும். அப்ப ஞானம் என்பது ஈசன்பால் அன்பு. சேக்கிழார் அருமையா காட்டினார். அப்ப ஈசன்பால் அன்பு வரணும்னா எதனால வரும், எப்படி வரும் என்பதை பற்றி காட்டுகிறார். அது இறைவன் என்ன செய்தார்? உயிருக்கு முதலாக இருப்பவன், உயிரை இயக்குபவன், உயிரை விட்டு பிரியாதவன். அதனால மாணிக்கவாசகர் என்ன சொன்னார்? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்க அதான். எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க இல்லையா? திருநீலகண்ட நாயனார் தினமும் கோவிலுக்கு போவார், பூஜை பண்ணுவார். வேண்டிய உதவி எல்லாம் அம்மா செய்தாங்க. அப்படி செய்கிற பொழுது பூஜை பண்ணி முடிஞ்ச உடனே 5 எழுத்து சொன்னார். சிதந்தி பட்டுருச்சு. தாய் உள்ளம். அம்மா உப்புன்னு ஊதுனாங்க. சிதந்தி பட்டுச்ச உப்புன்னு ஊதுனாங்க. உடனே திருநீலகண்ட நாயனார் அந்த சத்தத்தில் எந்திரிச்சிட்டார். சுவாமி மேலே எச்சில் பட்டுச்சுட்டார். இப்ப திருநீலகண்ட நாயனார் சொன்னது சரியா தப்பான்னு சிந்திக்கப்படாது. அதன் மூலமா நாம் அறிகிற அறிவு தான் உணரணும். எச்சில்னார் அன்புக்கு எச்சில் இல்லைன்னு அது பொருளாகி போச்சு. நாம கூட பாருங்க, யாராவது நெருக்கமா இருந்தா என்ன தெரியுதா என்ன? ஒருத்தர் சாப்பிட்ட தேநீரை சாப்பிடுவோம். அன்புதான் அடிப்படை. அது குரு மாணவனாலும் சரி, கணவன் மனைவியானாலும் சரி, அம்மா பிள்ளைனாலும் சரி. அது இல்லைன்னு வைக்க குடிக்க முடியுமா? அன்பு. உடனே அவர் என்ன பண்ணார்? நீ இப்படி பண்ணினதுனால இங்கேயே இருண்டு போயிட்டார். ஆமா, மனைவி மேல பொசுக்குன்னு கோச்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல காரணம். உட்பட்டு போயிட்டார். ரொம்ப கவனமா எழுதினார் சேக்கிழார். இவரு ஒரு பிறப்புல கணவர் இல்லையா? உடம்புக்கு தான் கணவர். அவர் உயிருக்கு நாதன். அவர் யாரு? உயிருக்கு நாதன் என்று கவலை இல்லாமல் இருந்தார். இப்ப சுவாமி யாருக்கு போய் அறிவு கொடுத்தார்? உயிருக்கு நாதன் சொல்லி இருக்கிற அம்மாவுக்கு எந்த கருத்தும் சொல்லல. அவருடைய கனவுல போய் தன் உருவத்தை காண்பித்து அந்த அம்மா எச்சில் பட்டு ஊதிய இடம் போக ஏனைய பகுதி இவ்வளவு பெருசு கொப்பளமா இருந்துதான். எவ்வளவு பெரிய நடைமுறை நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய நெருக்கம். அப்போ அந்த அம்மா என்ன நினைச்சிருக்கிறாங்க?
உயிருக்கு நாதன் வாங்க. எதுக்கு நாதன்? ஆமா, நமச்சிவாய வாழ்க. எப்படி தொடங்கினார் பாருங்க. அஞ்செழுத்த சொல்லி தொடங்குற ஒரு இலக்கியம் உலக வரலாற்றுல சிவபுராணம் பெரிய திருவாசகம் ஒண்ணுதான். உலக வரலாற்றுல எந்த இலக்கியம் கிடையாது. அஞ்செழுத்து அஞ்செழுத்து வடிவமாக இருப்பவன் அவன் இறங்கி வருகிற பொழுது முதல்ல வருகிற தத்துவம் நாத தத்துவங்க. நாதம், விந்து, பிறகு அது சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்தவித்த. சைவ சித்தாந்தம் நல்லா படிச்சவங்க நாத தத்துவம் தான் மேல இருக்கிறன்னு தெரியும். மேல இருப்பது எது? இறங்கி வருகிற பொழுது எப்படி ஆதியாயின்னு சொன்னமில்ல, அது போல அந்த ஆதியாய் இருப்பவனுடைய வடிவம் எது? அஞ்செழுத்து வடிவம். அவரைத்தான் தம்முதல்னு காட்டினார். தம்முதல்னா என்ன? உயிருக்கு முதலாக இருப்பவன். அந்த முதல் நூற்பால் என்ன காட்டினார்? சங்கார காரணனாகிய முதலையே முதலாக உடையது. 2 முதல் வருது பாருங்க. சங்கார காரணனாகிய முதலையே முதலாக உடையது. அந்த முதல் தம் முதல். என்ன சுருங்க சொல்ல பாருங்க. தம் முதல் அது என்னன்னு எழுதுனாங்க. பக்குவம் வருகிற வரை உயிருக்குயிராக இருந்து உயிருக்கு மறைந்து நின்று அறிவுறுத்தி வந்த முதல்வன். அப்ப நம்முடைய உயிருக்குள்ள இருந்து எல்லா செயல்பாடுகளுக்கும் வினைக்கு ஏற்ப நம் உயிரை செலுத்துபவன் இறைவன். இதுதான் தம் முதல். வாழ்க்கையில எந்த செயலா இருந்தாலும் சரி, எந்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அதுக்கு முதலாக இருப்பவன். அவன் என்ன செய்கிறான்? ஆன்மாவுக்கு தவத்தினில், அந்த தவம்தான் ஈசன்பால் அன்பேன்னு சொன்னேன். அன்பு வர்றதுக்கு காரணம் தவமாவது. அவையார் கிட்ட கேட்டாங்க, தவம்னா எதுன்னு? சிவத்தை பேணின் தவத்திற்கு அழகுன்னார். சிவத்தை பேணின் தவத்திற்கு அழகு. சிவபூஜை ரொம்ப இன்றியமையாதது. அந்த சிவபூஜையை செய்யணும்னா சீலம், நோன்பு, செறிவு, அதன் மூலமா வருவது அறிவு. அது ஐயா உரை எழுதியிருப்பார் பாருங்க. சரியை, கிரியை, யோகம் ஆகிய தவத்தை மிகுதியாக செய்வது. ஆகிய தவத்தை மிகுதியாக செய்வது. அது சித்தியாரெல்லாம் அருமையா சொன்னார்கள். ஏனைய நூல்களும் சொல்லப்படுகிறது. இப்ப ஒரு தொழில் தெரிஞ்சவங்க ஒரு தொழில் தான் செய்ய முடியும். 2வது தொழில் செய்யறவங்க முதல் செய்த தொழிலும் தெரியும், 2வது தொழிலும் தெரியும். 3வது தொழில் செய்யறவங்க முதல் தொழிலும் தெரியும், 2வது தொழிலும் தெரியும், 3வது தொழிலும் தெரியும். அப்ப சரியை தெரிந்தவங்க சரியை மட்டும்தான் தெரியும். கிரியை தெரிந்தவங்க சரியும் தெரியும், கிரியையும் தெரியும். யோகம் தெரிஞ்சவங்க யோகமும் தெரியும், கிரியையும் தெரியும், சரியையும் தெரியும். அப்ப யோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிலிருந்து உண்டு? சீமார் எடுத்து கூட்டுறதிலிருந்து உண்டு அவர்களுக்கு தொழில். அவ எதில் கூடாது. நான் யோகத்துக்கு வந்துட்டேன், இனி இது வேண்டியதில்லை என்று சொல்லுவதற்கு இடமே கிடையாது. யோகத்தில் இருக்கிறவங்க இனி சிவலிங்க திருமேனி மூர்த்தம் வச்சு பூஜை பண்றதுக்கு இல்லை என்று சொல்வதற்கு கிடையாது. ஆனா சரியில் இருக்கிறவங்களுக்கு சீமார் எடுத்து கூட்டம் மட்டும்தான் தெரியும். அர்ச்சனை பண்ணவோ உள்ளத்துக்குள்ள பூஜைக்கோ தெரியாது. அப்ப நமக்கு 3 நிலையும் 4 நிலையும் உண்டு. இந்த நிலைகளை எல்லாம்
அவர் தவத்தில் சொல்லுவார். அப்ப தவம்ங்கிற சொல்லுலதான் எல்லா விதமான நிலையும் வருகிறது. இது போற்றி பகருடை என்ற நூல்ல 6 சமய பொருள்களையும் சொல்லி அவற்றின் பேரின்மை எனக்கு பேராக்கிம்பார். அவற்றின் பேரின்மை எனக்கு பேராக்கிம்பார். பேருன்னா என்ன தெரியுமா? பயன்னு பொருள். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பேரு வல்லினரா போட்டா பயன்னு பொருள். பேரு பயன். தேவார பாட்டு உங்களுக்கு தெரியும். விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிர்ச்சியாகும். துளக்கில் நல் மலர் தொடுத்தால் தூயவன் ஏறலாகும். அடுத்து அளப்பில கீதம். அதுல விளக்கினால் இருட்டு அப்புறம் கொடுத்துக்கலாம். விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிர்ச்சியாகும். துளக்கில் நல் மலர் தொடுத்தால் தூயவன் நேரலாகும். விளக்கிட்டார் பேரு சொல்லின். எல்லாம் தெரிஞ்ச பாட்டு தானே. விளக்கிட்டார் பேரு. பேரு என்பது பயன். பேரு என்பது வல்லினரு. பேரு என்பது பயன். இடையினரு போட்டுறாதீங்க, அது நேம் ஆயிரும். வல்லினரு அது பயன். அந்த பயன்தான் நமக்கு சொல்லப்படுவது. அந்த பேரு நமக்கு கிடைக்கக்கூடிய பயன். அந்த முறையில் தவத்தில் 4 நிலைகளும் உண்டு. அதனால நல்ல அனுஷ்டானம் பண்ணி பழுத்தவங்க விபூதி நிறைய பூசியிருப்பாங்க. அவங்களே சிவபூஜைக்கு வேண்டிய பொருட்களை செய்வாங்க. அவங்களே சீமார் எடுத்து போட்டுவாங்க. அவங்களே 4 நிலையும் வாழ்ந்து காட்டுவார்கள். அத தவம். தவத்தினில் தவம் என்பது என்ன? சீலம், நோன்பு, செறிவு, அறிவு. இங்க உரையில சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படி செய்து அவர் என்ன செய்வார்? உணர்த்துவார். எதை உணர்த்துவார் என்றால், நீ ஐம்புல வேடரின் அயர்ந்தனை. ஐம்புல வேடர், நீயோர் மன்னன் மகன், இறைவனுக்கு மகன். அப்படி இருக்கிற நீ அறியாமையின் காரணமா வேடர்களிடத்துல சிக்கி வேடர்களோடு சேர்ந்து அந்த பழக்கத்தை படிச்சு வளர்ந்து வருகிறாய். நீ இந்த வேடர் குலத்தினுடைய சார்பை விட்டு எம்மோடு சேர்வாய். அதனால நீ அதை மயங்கி நிற்கிறாய். அயர்வு, மயங்கி நித்தல்னு பேரு. ஆமா, தேவாரங்கள்ல அயர்வுடோம் என்று நினைக்க வேண்டாம். அப்ப அயர்வு, அதுல மயங்கி அதுல கிடத்தல். உயிர்கள் பூரா மாயையின் காரியத்துல மயங்கி கிடக்கிறது. பகை பொருளை உறவு பொருளா நினைக்குது, உறவு பொருளை பகை பொருளா நினைக்குது. பிரகாசத்தை அப்பிரகாசம் நினைக்குது, அப்பிரகாசத்தை பிரகாசம் நினைக்குது. இதுதான் நாம நூலில் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி. சுவாமியை பார்த்த உடனே உருவம் மட்டும் இல்லை, மாணிக்க வாசகர் திருவார்த்தையில் அறிமுகப்படுத்துகிறார். இவர் யாருன்னார்? மாதி இவர் பாகன். இன்ட்ரோடக்ஷன் எப்படி இது பாருங்க. மாதி இவர் பாகன். இந்த அம்மா யாரு, இவர் யாரு? மாதி இவர் பாகன். சொல்ல எப்படி இது பாருங்க. மாதி இவர் பாகன், மறைபயின்ற வாசகன். திருவாசல வரக்கூடிய சொல்லாட்சியில பார்த்தீங்கன்னா மாதி இவர் பாகன், மறைபயின்ற வாசகன் அப்படி சொல்லி நம் சென்னி மன்னி மலருமே என்று முடிப்பார். அப்படி அதுல ஞானத்தின் கூறுகளாக வெளிப்படுகிற சொல்தான் திருவாசகம் முழுவதும். அந்த முறை வைப்போம். அப்படிதான் அழகுபட அகவல் முதலா வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் உணர்த்துவார்.
இதைத்தான் போற்றி பகருடைய நினைவூட்டின. 6 சமய கருத்துக்களை சொல்லி அவற்றின் பேரு இன்மை. பேருன்னு என்ன பொருள் பார்த்தோம்? பயன். பேருன்னு என்ன பொருள்? பேருன்னு என்ன பொருள்? நமக்கு இருக்கிற ப்ராஃபிட் என்ன பயன் இல்லையா? வெளிநாடு போனா காசு சம்பாதிக்கலாம், வேலைக்கு போனா காசு சம்பாதிக்கலாம், சாப்பிட்டா பசி போகும், குளிச்சா அழுக்கு போகுதுல பயன் தானே. குளிச்சா அழுக்கு போகும். அது மாதிரி நமக்கு என்ன பயன்? இந்த சமயங்கள்ல பேரு இன்மை, எந்த விதமான பயனும் இல்லை என்பதை எனக்கு பேராக்கி எனக்கே பயன் கிடைக்கும்படி உணர்த்தினான். இத உணர்த்துதல். என்ன உணர்த்துதல்? ஐம்புல வேடரின் அயர்ந்தனை. நீ பழகி வந்த பழக்கத்தால வேடலை இருந்தது. இப்போ முன்னமே சொன்ன உயிர் வழங்காது. பக்குவம் வந்தது. அந்த பக்குவம் வந்த பொழுது அவர் சொன்னார், ஐம்புல வேடரின் வளர்ந்து அயர்ந்தனைனார். வளர்ந்து அயர்ந்தனை. அதனால அடிப்படையா சித்தாந்த அறிவில்லாதவர்கள் திருமுறைகள்ல எந்த பாடலுக்கு பொருள் சொன்னாலும் முழு நிறைவை தராது. சித்தாந்த அடிப்படை. அந்த அடிப்படையில தான் உரை பண்ணணும். அதனாலதான் மெய்கண்டார் என்ன பண்ணார், அஞ்சையும் அவரே சொல்லிட்டார். வேற யாராவது வந்தா மாத்தி சொல்லிட்டாங்கன்னு வைங்க, அடிப்படை பொருள் போயிருமேன்னு. எனவே தவத்தினில் உணர்த்த உடனே இந்த ஆன்மா என்ன பண்ணிச்சு? விட்டு உடனடியே விட்டுருச்சு. இப்போ ஒரு பக்கம் பால், ஒரு பக்கம் பெனாயில், ரெண்டையும் குடிக்க போறான். எது பால் எது பெனாயில்னு தெரியல. யாராவது ஒருத்தர் வந்து அப்படி வச்சா வைங்க, இது பால் முடிவு பண்ணான்னு வைங்க, இது என்ன பண்ண ஆன்மா வெட்டுறோம். இப்ப பெனாயிலுங்கிறது எவ்வளவு தெரிஞ்சா விடுதோ அதுபோல பிறப்பு என்பது துன்பம்னு உணரணும். அதனால நால்வர் பெருமக்களும் அந்த நிறைய சொல்லுகிறாங்க. வாழ்க்கைன்னா என்ன நினைச்ச? தூங்கானை மாடத்து பதிகளை சொல்லுகிறார். ஒடுங்கும் பிணி பிறவி கேடு இவை உடைத்தாய வாழ்க்கை. வாழ்க்கையை இப்படி எளிமையா சொல்ல முடியாது. ஒடுங்கும் பிணி பிறவி கேடு. பாருங்க, எல்லாருக்கும் கால்வலி வந்துருச்சு, எல்லாரும் கைவலி வந்துருச்சு, எல்லாருக்கும் கண்வலி வந்துருச்சு. அதுக்கு மேல ஆற பார்த்தாலும் தப்பு தப்பா பார்க்கிறோம், எல்லாத்தையும் சந்தேகப்படுறோம். கேடு இவை உடைத்தாய வாழ்க்கை. இதை விளக்கமா சொன்னாரா? சுருக்கமா சொன்னார். பின்னால வர சுந்தரமூர்த்தி சாமி, வாழ்வாவது மாயம். அடுத்த வரி சொன்னார், மண்ணாவது திண்ணம்னார். அதுக்கப்புறம் விளக்கம் சொன்னார், இந்த பிறப்புல நீ இறைவனை விட்டுறாத, இப்பிறப்பினில் இயல்போடு அஞ்செழுத்து ஓதுனார் மாணிக்க வாசகர். இந்த பிறப்புல என்ன பண்ணிடணும்? அஞ்செழுத்து ஓதினார். எனவே பால் போவது பிறவி இல்லாம மாற்ற வேண்டும். அப்ப ஓதுதலை மேற்கொள்ள வேண்டும். இதெல்லாம் சொன்ன உடனே விட்டே தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு என்று அதான் காட்டுகிறார் பட்டினத்தார். விட்டுவிட போகின்றது உயிர், சுட்டுவிட போகின்றனர் சுற்றத்தார். உற்றார் யார் உணரோ உயிர் கொண்டு போகும் பொழுது. இப்படி நிலையாமையில் பல்வேறு வகைகளில காட்டியிருக்கிறார். அதனாலதான் சிலப்பதிகாரத்துல கோவலன், கண்ணகி, மாதவி இந்த எல்லா காட்சியையும் காட்டிட்டு இளங்கோவடிகள் இதெல்லாம் நீங்க படிச்சதுனால ஒரு பாத்திரத்தின் மூலமா ஒன்னொன்னு தெரிஞ்சிருப்பீங்க. அந்த பாத்திரத்தின் மூலமா அந்த செயல் நடந்ததுக்கு காரணம் வினை.
அந்த வினை நீங்கிறதுக்கு ஒரு வழி கடவுளை வணங்குதல் முடிச்சார். கடைசி என்ன முடிக்கிறார்? தெய்வம் தெளிமின். தெய்வம் தெளிமின். ஒரு தடவை சொல்லுங்களேன், தெய்வம். ஆமா, இது நமக்கு நாமே சொல்றது. தெய்வம். ஆமா, இது அப்படியே திருவாசத்துக்கு வந்தீங்கன்னா, தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகினார். தெய்வம் தெளிமின். அது முடியலன்னு வைங்க, தெளிந்தோர் பேணுமின்னார். தெளிந்தோர், தெளிந்தோர்கள் தான் யாரு? 63 நாயன்மார்கள், சந்தான குறவர்கள், இவர்கள் தான் தெளிந்தோர். இது அப்படியே அருணகிரிநாதர் வந்தார். படிக்கின்றிலை பழனி திருநாமம். தெய்வம் தெளிவின். படிப்பவர் தாழ் முடிக்கின்றிலைனார். தெளிந்தோர் பேணுமின். மும்மணி கோவில பட்டினத்தார் சொன்னார், கழுமல மும்மணி கோவில, அஞ்செழுத்து நவிலும் தந்திரம் பயின்றதும் இளனே. இடத்த மட்டும் சொல்றேன். அஞ்செழுத்து நவிலும் தந்திரம் பயின்றதும் இளனே. பயின்றவர்தும் பயின்றதும் இளனே. யாராவது அஞ்செழுத்த ஓதினா அவரை வணங்கினது உண்டா? அதுவும் கிடையாது. பட்டினத்தார் கருத்து, இளங்கோவடிகள் கருத்து, திருவாச கருத்து, அருணையர் கருத்து ஒரே கருத்து. பார்த்தீங்களா? இத படிச்சா விட்டு சும்மா விடுவானா? ஒரு எளிமையா சொல்ற பாருங்க. ஒருத்தர் 100 ரூபாய் நோட்டு கொடுக்கறாங்க. என்ன மறந்துறீங்க? ஆங்கலாம்னு தான் என்ன வரும். அது கொடுக்க ஒருத்தர் 500 ரூபாய் கொடுக்கறாங்க. இப்ப என்ன ஆகும் மனசு? 100 விட்டுட்டு 500 ரூபாய் வாங்க ஒருத்தர் 50,000 கொடுக்கிறார். என்ன ஒரு மனசு? வாங்க வரும் இல்ல. 50,000 கொடுத்து 1 கோடி கொடுக்கிறார். மனசு என்ன வரும்? அது மாதிரி இதுல வரக்கூடியதை காட்டிலும் இது உயர்ந்ததே என்ற உடனே இது என்ன பண்ணிடுவான்? விட்டுருவான். இப்ப இது என்ன பண்ணணும்? பறக்க நூலை படிக்கிறதுக்கு பதிலா இந்த பாடல்ல இருக்கிற செய்தியை தன் அறிவுல பொருத்தி பார்த்தீங்கன்னா விடக்கூடிய எண்ணம் தானே வந்துடும். விட்ட உட பிறகுதான் சாமிக்கு நமக்கு அந்நியம் இல்லை. அவர் அனுதியன் கிடையாது. அவர் வேற, நாம் வேற இல்ல. அதனால் அந்நியம் இன்மையின். இப்ப இறைவன் உயிருக்கு வேறாக இல்லாமல், அந்நியம் வேறுன்னு அர்த்தம். அவன் உயிருக்கு உடனாயிருக்கிறான். அதை உணர்கிற பொழுது ஆன்மா அரண்களில் செல்லும். இறைவனுடைய திருவடியை சென்று சேரும் என்று மிக விரிந்த பகுதி இதுல காட்டினார். எனவே இந்த முறையில நீ வந்துட்ட, இதுல இருந்து நீ மாறி வர வேண்டும் என்று இந்த பகுதி நல்ல பகுதி. கீழே உரையாசிரியர் பெருமகனார் ரொம்ப தெளிவா காட்டியிருப்பார். குருவுமாய் 119வது பக்கம் 3வது பத்தி பாருங்க. குருவுமாய். குருன்னா யாரு? உம்மை. உம்மை என்பது எது? ஆன்மாவாகிய என்னை, உங்களை இதுவரை உயிர்க்குயிராய் நின்று உணர்த்திய முதல்வனே குருவாக வந்தார். இது எங்க வருது? நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குரு மனிதர் இல்ல, குருமணி. ஆமா, கையிலை குருமணி. குருமணின்னா தூய்மையான மணின்னு அர்த்தம். 3 சுழினா அது. கோவழி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க. சில நேரம் சேர்த்து படிக்கிற பொழுது
மணி மணியாயிரும், பன்றி பண்ணியாயிரும், நன்றி நன்னியாயிரும், தானம் போயிரும். குரு மணி தன் தாழ் வாழ்கிறார். அந்த குருமணிதான் இந்த குரு. 8ஆம் நூற்பாவில் சிவபுராணத்திலே குருமணின்னு காட்டார் பாருங்க. குருமணி தன் தாழ் வாழ்க. அடுத்து போட்டார், உயிர் முற்பிறப்புகளில் செய்த புண்ணியத்தின் பயனாக இதுவரை உள்ளே நின்று, எதுக்குள்ள நின்றவரே? நம்ம உயிருக்குள்ளைங்க, உங்க உயிருக்குள்ளைந்தா, என் உயிருக்குள்ளைந்தா உணர்த்தி வந்த இறைவன் இப்பொழுது ஞான நெறியை அருளுவதற்காக அவன் வடிவம் கொண்டு வந்தான். அந்த வடிவம்தான் குரு வடிவம். அந்த வடிவம்தான் குரு வடிவம். அப்ப இறைவனே என்னவா வருகிறார்? நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இறைவனே என்னவா வருகிறார்? எல்லாத்தையும் வாயத்தரும் சொல்லுங்களேன். சொன்னீங்கன்னா தூக்கம் போக, வேற ஒன்றும் இல்லை. இறைவனே என்னவா வருகிறார்? ஆமாங்க. அது வரைக்கும் எங்க இருந்தா? ஐயப்ப மலையிலயா இருந்தாரு, பழனி மலையிலயா இருந்தாரு. ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இருக்கிறார். தில்லை மூதூர் ஆடிய திருவடி, அது எங்க இருந்தது? பல்லுயிர் எல்லாம் ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் நடனம். அந்த நடனம் விதிவதற்காக 3ஆ பிரிச்சாங்க. ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம். உண்மை உலகத்தில் படிச்சோமா இல்லையா? அப்ப இறைவன் எப்படி வருகிறான்ங்கிறத உணரணும் இல்லையா? அந்த முறையில அவன் செய்கிறான். வந்து உயிருக்கு சமய தீக்கை கொடுக்கிறான். எவ்வளவு பெரிய வேலை! அதன் பிறகு சிவதீக்கை கொடுக்கிறான். அந்த சிவதீக்கையோட நியாயமா முடிஞ்சதுங்க. அதுக்கப்புறம் வர்ற பற்றின்மை நிர்வாண தீக்கை, அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய நிலை. இந்த ரெண்டும் ஆன்ம பக்குவத்தால வருவது. அதை கூட நிர்வாண தீக்கை கொடுத்துடலாம். நிர்வாண தீக்கை என்ன கொடுப்பீங்க? கொடுக்கவே முடியாது. சமயத்தை இப்படி செய்யணும் கொடுக்கலாம், சிவதீக்கு இப்படி செய்யணும் கொடுக்கலாம். நிர்வாணங்கிற எதுல வரக்கூடியது? ஆன்மாவில் வரக்கூடியது. ஆன்மாவில் வந்துருச்சா இல்லையான்னு எப்படி தெரியணும்? அந்த ஆன்மாவினுடைய செயல்பாட்டில் தான் தெரியுமே தவிர வேற ஒன்றும் தெரியாது. இப்போ அவர்களுக்கு உலக பந்தம் இருக்காது. எடுத்துக்காட்டுக்கு போவோம். சண்டேச நாயனார் பாலெல்லாம் கறந்தார், பால் ஊற்றினார். அவங்க அப்பா வந்தார், என்னடே இப்படி பாலெல்லாம் போய் மண்ணில் ஊத்துற அப்படின்னு அவர் என்னமோ பேசியிருக்கிறார். இப்போ என்னமோ பேசுறத சேக்கிலார் சொல்ல, அவருக்கு ஒன்றும் தெரியல. பேசுறது மட்டும் இல்லை, அவரை அடிச்சோ அல்லது தொட்டோ ஏதோ பண்ணிக்கிறார், அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அப்பெல்லாம் அவர் பூஜை கவனம் மாறலை. பூஜை பாத்திர பால் பாத்திரத்தை காலால இடறினார். அப்பதான் ஞாபகம் வந்து அது சேக்கிலார் சொல்லுவார், கொடிதாம் மொழி பகன்றார். சண்டையை ஒன்றரை பக்கமா விரிப்பாங்களா? எனக்கு உங்களுக்கு அப்பா உங்களுக்கு என்ன சண்டை வந்தது? 4 நாள் பேசிட்டு இருப்பான். 2 சொல்ல அடக்கினார் பாருங்க சேக்கிலார். கொடிதாம் மொழி பகன்றார். இதுதான் சண்டேச நாயனாருடைய அப்பா சண்டேச நாயனார் கூட சொன்னது. கொடிதாம் மொழி பகன்றார். இப்ப நாம் இந்த வரலாற்றை பரித்துல என்ன தெரியணும்? பிரச்சனைக்குரிய விஷயம், தேவையில்லாத விஷயம், அதை என்ன பண்ண வேண்டியதில்லை. பேசவோ சொல்லவோ விட்டுட்டு தேவையானதை என்ன பண்ணணும்? கேட்கறது, படிக்கிறது, சொல்றது, பூசிக்கிறது என்ன பண்ணணும்? மிகுதிப்படுத்தணும். அந்த மிகுதி தான் அவருக்கு வந்து இந்த அப்பா மேல கொடிதாம்புளி பண்ணது மேல பற்றி இல்லை. அவர் பற்றி இருந்தது சித்தத்தை, அதை வைத்தது.
சிவமதே நினைய வைத்தார். சிவமதே இதுதான் சாமி செய்த வேலை என்று உணர்த்தினார். இந்த செயல்கள் ரொம்ப அருமையான பகுதி. 120வது பக்கம் 21வது பக்கம் கட்டாயமா நீங்க வீட்டுக்கு போய் படிக்கணும். இந்த பகுதியை படிக்காம இன்னைக்கு இரவு தூங்கிடக்கூடாது. 120, 121. ஆமா, பெங்களூருக்குன்னு ஒரு குரு வச்சிருக்கிறார். நான் 120, 121 படித்து விட்டேன் அப்படின்னு சும்மா வாட்ஸ்அப்ல போடுங்க. படிக்காட்டி கூட போட்டு வைங்க ஐயா. இல்லையா, அவர் படிக்கிறாரா இல்லையா என் வேலை இல்லை, நான் படிக்கிறாங்கிறது தான் என் வேலை. கட்டாயம் படிக்கணும். எத்தனையோ படிக்கிறோம், எத்தனையோ நேரத்தை ஒதுக்குறோம். இனி இந்த நூற்பாவில் சொல்லப்பட்ட செய்தி 4ஆ பிரிச்சு காட்டினார். இந்த நூற்பாவில் என்ன சொல்லப்பட்டது? ஞானத்தை உணரும் முறை. 8ஆம் நூற்பாவில் சொல்லப்பட்ட செய்தி என்ன? ஞானத்தினை உணரும் முறை. 118வது பக்கம் 8ஆம் நூற்பாவுக்கு கீழே எண்ணுதலிட்டோன்னு கிடைச்சதா? எல்லாரும் புத்தகம் இருக்குல்ல, இருக்கா? எனின் ஞானத்தினை உணரும் முறைமை. அவ்வளவுதான், ஞானத்தினை முறைமை. நம்ம எங்கேயாவது போகும்போது ஸ்டேட்டஸ் வைப்போம். நிறைய பேர் நிறைய ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. இன்னைய ஸ்டேட்டஸ் உங்க போன்ல ஞானத்தை உணரும் முறைமைன்னு வைங்க. யாராவது கேட்பாங்க, அப்பவாது எடுத்து சொல்லலாம். அப்ப 8ஆம் நூற்பா சொல்லப்படுகிற செய்தி என்ன? ஞானத்தும் உணரும் முறைமைய சிவஞான போதத்தில் எந்த நூற்பாவில் சொல்லப்படுகிறது? ஆமாங்க, இது நல்ல உயிர்ல டெலிட் ஆகாம பதிவாக்கணும். ஞானத்தை உணரும் ஞானம் என்பதே ஈசன்பால் அன்பே. சொன்னவர் யாரு? தெய்வம் சேர்க்கிறார். இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஞானத்தை உணரும் முறைமை. ஞானம் என்பதே, ஞானம் என்பதே. ஆமாங்க, அப்படி சொல்லு தெரிக்கணும். அப்பதான் நெஞ்சில் பதிவாகும். இனி இந்த நூற்பா 4 பிரிவா பிரிச்சார். எதற்காக? ஞானத்தை உணர்கிற முறைமைய படிக்கிறவங்க புரிகிறதுக்காக 4ஆ பிரிச்சார். 1, இந்த ஞானத்தை உணரும் முறைன்னு சொன்னீங்களே, இந்த ஞானம் எப்படி வரும் தெரியுமா? முச்சை தவத்தால் வரும். இந்த முதல் கூறு முச்சை தவத்தால் வரும். இனி 2வது கூறு, அப்படி முச்சை தவத்தால் உனக்கு ஞானம் வருகிற பொழுது இறைவனே குருவாக வருவான். இறைவனே குருவாக வருவான். இது 2வது கூறு. இனி இந்த உயிர்கள் ஐயுணர்வால மயங்கி இறைவனை அறியாது, தம்மை உணராது என்று காட்டினார். இனி அடுத்த பகுதி 4வது பகுதியில அவர் காட்டக்கூடிய பகுதி 4வது கூறுல இந்த உயிர்கள் இந்த ஐம்பொறிகளின் வேறாக இருக்கிறது என்பதை உணரவே அந்த உயிர் இறைவனுடைய திருவடியை சேரும். அப்ப 4ஆ பிரிச்சார் பாருங்க. இந்த நூற்பை என்ன சொல்லுச்சு? ஞானத்தை உணரும் முறைமை. இந்த நூற்பை என்ன சொல்லுது? இந்த நூற்பை என்ன சொல்லுது? ஆமா, என்ன காசு பணமா நல்லா வாய் விட்டு சொல்லுங்க. இந்த நூற்பை எதை சொல்லுகிறது? யாருக்கு? படிக்கிற நமக்கு. ஞானத்தை எப்படி உணரணும்னா இறைவனே வருவான். அதுக்கு முன்னாடி நீ தவம் செய்திருந்தால் இறைவன் வருவான். இத முதல் கூறு. 2வது கூறு சொன்னார், முச்சை தவத்தால் தான் ஞானம் நிகழும்னார். 2வது கூறு, இறைவனே குருவாக வருவான்னார். இறைவனே குருவாக வரும் என்று 2வது கூறுல காட்டினார். இனி 3வது கூறுல இந்த உயிர்கள்
ஐம்பொறிகளால மயங்கி இறைவனை அறியாதினார். இனி அடுத்த பகுதியில் சொன்னார், இந்த ஐம்பொறிகளுக்கு வேறாக ஆன்மா உள்ளது என்கிற பொழுது இறைவனுடைய திருவடியை அடையும். இந்த 4 செய்தி தான். முதல் கூறுக்கு போயிருவோம். ரொம்ப எளிமையான பகுதி. முதல் கூறு பக்கம் 121. ஈண்டு கிடைச்சதா? ஈண்டுன்னு இந்த நூற்பாவில் இவ ஆன்மாக்களுக்கு, இவ ஆன்மாக்கள்னா என்ன? 4ஆம் நூற்பாவிலையும் 3ஆம் நூற்பாவிலையும் 7ஆம் நூற்பாவுகளையும் தெரிந்து கொண்ட ஆன்மா, அதே ஆன்மா. இவ ஆன்மானா என்ன? 3ஆம் நூற்பா, 4ஆம் நூற்பா, 7ஆம் நூற்பாவில் ஆன்மாவை தெரிந்து கொண்ட ஆன்மாக்களுக்கு முச்சை தவத்தால் ஞானம் நிகழும். ஞானம் என்பது தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னீங்கன்னா தெரியாதவங்க ஆயிரும். ஞானம் என்பது அந்த ஞானம் ஈசன்பால் அன்பு முச்சை தவத்தால் நிகழும். இல்லைன்னா முடியாது. அதனாலதான் வகுப்புக்கு வரணும்னு சொல்லணும். அது ஆசிரியருடைய கடமை, அமைப்பாளர் கடமை. ஆனா வராம போறது எதனால தெரியுமா? தவம் இல்லாதனாலதான் வர்றது இல்லைங்க. தவம் இல்லாதனாலதான். இது சென்ற ஒரு வகுப்புல நான் அதை சொல்லியிருந்தேன். இதே மாதிரி பதிவு பண்ணி அதை மட்டும் எடுத்து போட்டு விட்டாங்க. அதை மட்டும் ஐயா காமிப்பார் பாருங்க. அதை மட்டும் எடுத்து போட்டாங்க. தவம் இல்லைன்னா அப்படின்னா தவம் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? வகுப்புல வந்து ஒரு ஜென்மத்துக்கு இந்த டீயை குடிக்கணும். எத்தனைக்கு? வகுப்புல கொடுக்கிற டீ வேற, வீட்டுல கொடுக்கிற டீ வேற, மறந்துடக்கூடாது. கடையில குடிக்கிற டீ வேற, அம்மா கொடுக்கிற டீ வேற. அம்மா கொடுக்கிற டீ வேற, அடியார் கொடுக்கிற டீ வேற. எல்லாம் ஒரே டீ தான் நினைச்சிடாதீங்க. டீ மார்க் நினைச்சிடாதீங்க. வெளியிலிருந்து இருந்தா சோறு சாதம்னு பேரு. கருவறைக்குள்ள போயிட்டு வந்தா பிறன்னா மேலான அர்த்தம். பிறன் என்ன அர்த்தம்? அதனாலதான் சாப்பிடுறதுக்கு முன்னால சிவாய நம்ம சொல்லி சாப்பிடணும். நாமே சாப்பிட்டா சாதம், சிவாய நம்ம சொல்லி சாப்பிட்டா. இதெல்லாம் புரிந்தவர்களுக்கு தான் புரியும். எனவே இவ ஆன்மாக்களுக்கு, அப்ப ஆன்மான உடனே எங்கேயும் போயிடக்கூடாது. ஆன்மா உண்டு என்று ஆன்ம பிரகாசத்தை காட்டிய 3, 4, 7ஆம் நூற்பாவில் சொன்ன உயிர்களுக்கு முச்சை தவத்தால் ஞானம் நிகழும். இனி அது ஏன்னு காட்டினார். இது ரொம்ப முக்கியமான பகுதி. இதையும் மெய்கண்டாரே செய்தார். எது மெய்கண்டார்னு செய்தார்னு சொன்ன நூற்பா, நுதலிய பொருள், மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டு ஒரு தடவை சொல்லி பாருங்க. அவன் சொல்ற போது கை வேற நீட்டணும்னு சொன்னாங்க. சொல்லுங்க. டீ இருந்தா கிளம்புறீங்க. என்னென்ன மெய்கண்டார் செய்தார்? இந்த 5ஐவே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கணும். அப்பதான் அவர் சொன்னாருன்னு தெரியும். இல்லாட்டி இன்னொருத்தர் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார். மெய்கண்டார் தெளிவா இத உரையாசிரியர் ரொம்ப கவனமா படிக்கிறவன் நெஞ்சில ஏறணும்னு சொல்லி வச்சிருக்கிறார். பக்கம் 29க்கு வாங்க. முதல் அதிகரணத்துக்கு மேல ஒரு பத்தி இருக்குது பாருங்க. நூற்பா, நுதலிய பொருள், மேற்கோள் கிடைக்கலையோ, ஏது, உதாரணம், ஆகியவை ஆகியவை ஆகியவை
இது ரொம்ப முக்கியங்கிறவங்க தான் உரையாசிரியர் எழுதி வச்சிருக்கிறார். நூற்பா எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி படிக்கிறவன் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்திகளை உரையாசிரியர் காட்டியிருக்கிறார். இந்த உரை அப்பேற்பட்ட உரை. அப்ப ஏது மேல் இப்ப ஆன்மா பதியை பற்றி, பசுவை பற்றி, பாசத்தை பற்றி தெரிந்த பிறகு சரியை, கிரியை, யோகங்களை செய்துழி. அப்படின்னா இந்த மூன்றையும் முறையாக செய்ய வேண்டும். இதை சுருக்கி சொன்னார் தாய்மான சுவாமி. மூர்த்தி, தலம், தீர்த்தம் முறையாய் வணங்குவார்க்கு. என்ன வணங்குவார்க்கு? இப்ப அது நம்ம வீட்டு இல்ல. முறையாய் வணங்குவார்க்கு ஓர் வார்த்தையும் சொல்ல சத்குரு வாய்க்கு பராபர வேண்டாம். என்ன பராபரம்? சும்மா இவனை கிடைக்குமா? எந்த முயற்சியும். எனவே அப்படி வந்த பொழுது அதையின் காரணமா சரியை, கிரியை, யோகத்தின் காரணமா ஞானம் கிடைக்கும். அதான் தமிழ்ல வந்தீங்கன்னா சீலம், நோன்பு, செறிவு. சீலம் அந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்கிறது. நோன்பு அவனை வழிபடுதல். அடுத்து யோகம், செறிவு, ஒன்றுதல் அர்த்தம். அதன் மூலமா அறிவு கிடைக்கும். அந்த அறிவுதான் ஞானத்தை உணரும் முறைமை. ஏன அறிவு இல்லை. பொதுவா அறிவுனாலே என்னன்னு கிடையாது நமக்கு. என்ன நமக்கு இருக்கிற அறிவு? என்ன அறிவு? பிரகாசத்தை அப்பிரகாசமா பார்த்தல். அப்பிரகாசத்தை ஆமாங்க. ஒருத்தர் ரொம்ப நாளா கல்யாணம் ஆகல, கடைசியா ஒரு வகையில கல்யாணம் உறுதி செய்யப்பட்டது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீடு பார்க்க போறாங்க. போகும்போது 8:30 மணி ஆயிடுச்சு. மாப்பிள்ளையோட அம்மா சொன்னாங்க, போறதே போறோம், ஒரு பட்டு சேலை எடுத்துட்டு போயிடுவோம்னாங்க. உடனே பட்டு சேலை கடை பக்கம் போனாங்க. அங்க ஒரு பொம்மை சேலை கட்டி வச்சிருக்கு. ஏன்? அப்பதான் அந்த சேலை விற்பனை ஆகும். அதை பார்த்து எடுக்கலாம்னு போனாங்க. அதுக்குள்ள மணி 8:30 ஆயிடுச்சா. பசி வந்துருச்சு. பக்கத்துல ஒரு உணவு விடுதி, சாப்பிடுவோம். பிறகு வந்து கடையில எடுத்துக்கிறாடி. கடை வாங்கின பொருள் எல்லாம் வச்சுட்டு இருக்கணும், ஷாப்பிங் பொருள் கையில வச்சுட்டு இருக்கணுமா இல்லையா? எனவே சாப்பிட்டு போய் வாங்கலாம்னாங்க. சாப்பிட போனாங்க. மாப்பிள்ளை சொன்னா, அம்மா தான் பொண்ணை பார்த்துட்டு இருந்தான். மாப்பிள்ளை என்ன சொன்னா? பொண்ணை பார்த்துட்டு. இன்னும் பொண்ணு பார்க்கவே போறடா, பொண்ணு பார்க்கறதுக்கு தேண்டா போறோம் அப்படின்னு. இல்ல நான் இடையிலேயே ஒரு பொண்ணை பார்த்துட்டேன்ட்டான். இன்னும் பொண்ணே பார்க்க போல இடையிலையும் எந்த பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணை தான் நான் கட்டி வந்துட்டான். சாப்பிட விடல, நஜீர் கூட்டி வந்தான். எங்கடா பார்த்த இடையில பொண்ணு? நாங்க பார்த்தேன். பார்த்தா கடையில் இருக்கிற பொம்மையை காட்டி இந்த பொண்ணு தான். இவன் சொன்னா கட்டின இந்த பொண்ணை தான் கட்டி வந்துட்டான். அந்த அம்மா சொல்றா, அது பொம்மைடாங்கிறான். ஆனா இவன் சொல்றான் என்னன்னு சொல்றான்? பொண்ணுதான். இப்ப உனக்கு எப்ப தெரியுது? அதை தொட்டோன்னு கீழே விழுந்துருச்சு. அது வரைக்கும் அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான்? இத பிரகாசத்தை அப்பிரகாசத்தை பிரகாசமா உணர்த்துதல். பூரா ஆள் அப்படித்தான் இருக்கான். பூரா ஆள்னு சொல்றதை விட நம்ம அறிவு அப்படித்தான் இருக்கு, ஒத்துக்கணும். அப்ப என்ன மூலியமா அறிவு வரும்? சீலம், நோன்பு, செறிவு. ஒரு தடவை சொல்லி பாருங்க. அது கையை நீட்டினா தான் பொருந்தும். சீலம், ஆமா, அந்த கையை நீட்டி என்னை பார்க்க கூடாது, கையை கண்ணு நீங்க பார்க்கணும். சீலம், நோன்பு, செறிவு.
இதன் மூலமா வருவது அறிவு. திருவாசக பாட்டுங்க, சீலமின்றி நோன்பின்றி செறிவேயின்றி அறிவின்றி. பார்த்துங்க, 50வது பதிகம் அநேகமா 3வது பாட்டா இருக்கலாம் அல்லது 4வது பாட்டா இருக்கலாம். 3 தான் சரியா போச்சு. இங்க ஒருத்தர் இருக்கார், உறுதி சொல்றோம் இல்லையா? அந்த அறிவு, அதைத்தான் இங்க என்ன சொன்னார் திருவாசகம் சொன்ன செய்திய, சரியை கிரியை யோகங்களை செய்துழி. அந்த சொல்ல என்ன? நீயே சீமார் எடுத்து கூட்டணும். சீமார் எடுத்து கூட்டுன்னு சொல்லக்கூடாது, நீயே சீமார் எடுத்து கூட்டணும். நீயே தண்ணி விடணும். நீயே பூ எடுத்து சாமிக்கு போடணும். இப்போ ஒரு செயல் வரும். சீமார் எடுத்து கூட்டுறத தெய்வம் தெளிந்தால்தான் வரும். இப்ப எண்ணி பார்ப்போம். இப்ப நம்முடைய உயிருக்கு மனித உடம்பு கிடைச்சிருக்கிறது. இந்த மனித உடம்பு எப்படி வந்துன்னு என்னைக்காவது நினைச்சது உண்டா? நம்ம ஞானிகள் தான் உடம்பு எப்படி கிடைச்சதுன்னு காட்டியிருக்கிறாங்க. அந்த உடம்பு எப்படி வந்தது அப்படின்னு நம்ம நூல் சொல்லுதுன்னு கேட்டா, மனித உடம்பு கிடைக்கக்கூடிய பக்குவம் வருகிற பொழுது அந்த உயிரை ஒரு ஆணுடைய உடம்புக்குள்ள இறைவன் தங்க வச்சிருப்பான். பிறகு ஆணும் பெண்ணும் சேர தந்தை வயிற்றிலே இருந்து தாயின் வயிற்றுக்கு உயிரணு செலுத்தப்பெறும். அந்த உயிர் கண்ணுக்கு தெரியாது, கருவிகளாலும் காண முடியாது. கண்ணுக்கும் கருவிக்கும் தெரியாத உயிருக்கு தான் செய்த வினையை அனுபவித்து கிடைப்பதற்காக உடம்பு முதலிய கருவிகளை இறைவன் கொடுக்கிறான். பிறகு உடம்போடு பிறக்கிறான், இன்பதுன்பு வருகிறது. இப்ப இந்த உடம்பு இறைவன் கொடுத்தார் என்று தெரிகிற பொழுது இறைவன் ஏன் கொடுத்தார் என்று அப்பதான் கேள்வி வரும். யாரா ஒருத்தர் உடம்பை இறைவன் கொடுத்தான்னு நினைச்சு பார்க்கிறோமா? என்ன பாருங்க, நினைக்கிறது இல்லையே. வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன் நம்ம பெரியவதான் சொன்னாங்க. உனக்கு எது கொடுத்தாங்க? மானுட பிறவிதானம் வகுத்ததே அப்படின்னு சாஸ்திரம் தான் சொல்லுச்சு. வணங்க தலை வைத்து வார்களல்வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டம் இத்தனையும் சுவாமி வச்சிருக்கிறார்னு பெரியவன் காட்டினாங்க. அப்ப என்ன வரும்? உடனே கடவுள் நீ நன்மை பெற வேண்டும் என்பதற்காக இவையெல்லாம் கொடுத்தான். உடனே கோவிலுக்கு போவோம். அங்க போய் அவர் செய்த இந்த கருணை நினைச்சு பாருங்க. கண்ணு தெரியாம போச்சுன்னா எத்தனை கஷ்டம், காது கேட்காம போச்சுன்னா எத்தனை கஷ்டம். சுந்தரரே அழுகிறாரு இல்லையா? முகத்தில் கண்ணிழந்து எங்களம் வாழ்வேன், அகத்தில் நான் ஒன்று சொன்னால் அலையேன் போ குருடா என தரியேன். எவ்வளவு பெரிய கஷ்டம். அவரே அப்படி சொல்லிட்டார் இல்லையா? அப்ப அவர் மேல அன்பு வரும். சாமி மேல எப்ப அன்பு வரும்? ஒருத்தர் 10,000 ரூபாய் கூகுள்ல மாத்தி விட்டாருன்னு வைங்க, நமக்கு என்ன வரும்? ஒரு காபி குடிச்சாலே அவங்க தான் குடிச்சிட்டு இருக்கான்னு ஞாபகம் வருதா இல்லையா? ஒரு உதவியை செய்தவன் மேல உதவி பெற்றவன் உதவி செய்தவரை நினைச்சா அன்பு வரும். அம்மா மேலே அன்பு வரும். அம்மா தான் பிறக்க வச்சு வளர்க்க வச்சு பால் ஊட்டினாங்க, அப்பாதான் படிக்க வச்சாங்க. அது மாதிரி வரும். இப்ப கடவுள் பெற்றோர்களை கொடுத்தார், உடம்ப கொடுத்தார். யாருக்கு கொடுத்தாரு? உயிருக்கு கொடுத்தாரு. நாம கோடிக்கணக்கான வீடு வாங்கி கட்டுறோம், ஆனா இந்த உடம்பு யார் கட்டினது? ஆமாங்க, ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு உடம்ப கட்டி கொடுத்திருக்கிறார். அந்த உடம்ப கட்டி கொடுக்கிற பொழுது ஒரே மாதிரி எல்லாரும் கண்ணு தெரியுது, எல்லாரும் காது கேட்குது, எல்லாரும் வாய் பேசுது, எல்லாருக்கும் சாப்பிட்டா செரிக்குது,
எல்லாரும் படுத்தா தூங்குறோம். ஆனா நினைப்பு மட்டும்தான் வேலையா போச்சு இல்லையா? நினைப்பு எதனால? அவன் செய்த வினையால. உடம்புல ஒரே மாதிரி தான். உயிர் செய்த வினைக்கு ஏற்ப பிறப்பு. அப்ப இவ்வளவு இறைவன் கொடுத்தார்னு உடனே அவருக்கு ஏதாவது திருப்பி செய்யணும் நினைக்குதே, அவரிடத்துல நம்ம அன்பை காட்டணும். அதுக்காக பூவை எடுத்து அவர் கால்கடியில் வச்சாங்க. அன்பை காட்டுறதுக்கு என்ன பொருள் வச்சாங்க? ஆமா, யாராவது ஒரு பெரிய தலைவரை பார்க்க போறோம்னா ஒரு பொக்கையை வாங்கிட்டு தானே போறாங்க. 2 செங்கல்ல வாங்கிட்டு போக வேண்டியதானே? உள்ள விடுவானா என்ன? 2 செங்கலை கொடுத்து நான் போய் பிரதமரை பார்க்கறேன்னா விடுவானா? நம்மால் பூக்கொத்து கொண்டு போனா அதுக்குள்ளேயே குண்டு வச்சு கொண்டு போறான். அப்ப அன்பை காற்றுக்கு எது பயன்படுத்தினார்கள்? பூவை எடுத்து சாமிக்கு வைக்கிறது தாங்க நோன்பு. நோன்புங்கிறது எது? கடவுள் உயிராகிய நமக்கு செய்த உதவியை நினைந்து நம்மையுமோர் பொருளாக்கி அப்படின்னு நினைச்சு பூவை எடுத்து வைக்கிறது. அப்ப நாம் செய்ய வேண்டியது என்ன என்றால், கோயில் போய் சீமார் எடுத்து கூட்டணும், நந்தவனத்துக்கு தண்ணி விடணும், நாயன்மார் பத்தி சுத்தம் பண்ணணும், சாமி வேட்டி துணியை துளிஞ்சு போடணும், பாத்திரத்தை கழுவணும். இது எத்தனை தடவை கிடைக்குதோ அத்தனை தடவை செய்யணும். அந்த வாய்ப்பு எனக்கெல்லாம் ரொம்ப குறைச்ச, உங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கு. சீமாறு ஒரு மங்கள பொருள் சைவத்தில். பொதுவாக சீமாறு அமங்கல பொருள் தானே, உலகில் அமங்கல பொருள். திருநாவுக்கரசு நாயனார் காஞ்சிபுரத்துக்கு வர்றார், உங்க ஊருக்கு வர்றார். அங்க இருக்கிற அடியார்கள் குடம், விளக்கு, விசிறி, சீமாரையும் சேர்த்து வரவேற்றாங்களாம். சேக்கிழார் பாடி இருக்கிறார். காஞ்சிபுரத்தில் வருகிற பொழுது இவை நடைபெற்றன. இப்போ நம்ம கட்டாயம் என்ன பண்ணணும்? அது செய்யணும். இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்லி பார்ப்போம். தவம்னா எப்படி செய்யணும்னா, ஒரு வேலை கிடைக்கணும்னு வைங்க, 10 மணிக்கு முதலாளி வராருன்னா எத்தனை மணிக்கு போகணும்? மேடத்தை கேட்டு பார்ப்போமே, எத்தனை மணிக்கு போகணும்? 9:30 இல்லையா? அப்பதான் முதலாளியினுடைய கண்ணி யார் மேல படும்? ஆமா. திருப்பி எப்ப வேலையை விட்டு போகணும்? முதலாளி காரேறதுக்கு அப்புறம் தான் கேளுங்களேன். அது மாதிரி தவம்னா 10 மணிக்கு வகுப்புனா 9:30க்கு வரணும். வந்து என்ன பண்ணணும்? அந்த அறையை சுத்தம் பண்ணணும், அந்த அறைக்கு விரிப்பு விரிக்கணும், அந்த அறையில வேண்டியதெல்லாம் செய்யணும். அதுக்கப்புறம் கவனமா கேளுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அடியார் வந்தா சிவசிவா, வெளிவா இருந்தா கீழே விழுந்து வணங்கணும், கோயிலா இருந்தா சிவசிவா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? நெத்தியில அடிக்கணும்ல. இங்க இப்படின்னா இங்க இருக்க போய் கேட்டல தமிழ்நாட்டுல. இதுதான் தவம், இதுதான் தவம். இதை நாம செய்யணும், நம்ம பிள்ளைகளுக்கு பழக்கணும், நம்மளை சார்ந்தவர்களுக்கு பழக்கணும். இனி அடுத்து என்ன பண்ணணும்? பூவை எடுத்து சாமிக்கு போடணும். அடுத்தது எங்கேன்னு ஒரு இடத்துல இருந்து திருமுறை படிக்கணும். அதுலேயும் நான் இத்தனை முறை படித்தேன், இப்படி படித்தேன், இசையா படிக்கிறேன், நான் படிக்கிறேன், ஒன்றும் தெரியக்கூடாது. அதெல்லாம் 10ஆம் நூற்றில் வரப்போகுது. இதெல்லாம் தான் என்ன? சரியை கிரியை யோகம். அடுத்து சொல்லு என்ன? அடுத்து சொல்லு பாருங்க. சரியை கிரியை யோகம். அந்த இடத்த படிங்க. 121வது பக்கம். ஏதுல? மேல் சரியை கிரியை யோகங்களை
அது மட்டும் தான் வர மாட்டேங்குது பாருங்க. யோகங்களை ஒருத்தர் வேலை வரும். யோகங்களை 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 அவனவனே செய்யணும். அதை செய்துளி. பாட்டுல இந்த வரியில ரொம்ப முக்கியமானது என்ன? செய்துளி. என்ன செய்யணும்? அவனே சமையலிக்க வாங்கணும். அந்த ஆன்மாவே செவ பூஜை பண்ணணும். அந்த ஆன்மாவே பூவெடுக்கணும். அந்த ஆன்மாவே பாராயணம் பண்ணணும். ஏனையவை எல்லாம் பழகிறதுக்காகவே தவிர உங்களுக்கு ஞானம் வரணும். என்ன பண்ணணும்? நீங்களே படிக்கணும். அதனாலதான் மந்தரமன பாவங்கள் மேவிய பந்தனையவர் தாமும் பகர்வரேல். யார் பகரணும்? கேட்கறதுக்கு வேணா பாட்டு நல்லா இருக்கும், இசை நல்லா இருக்கும், சொற்பொழிவு நல்லா இருக்கும். ஆனா இதுக்கு பயன் வரணும். என்ன பண்ணணும்? செய்துளி. ஞாபகம் வச்சுக்கணும். நாம என்ன பண்ணணும்? இந்த ஏது ரொம்ப முக்கியமானது. எது? சரியை செய்துளி, கிரியையை யோகத்தை. ஒரு தடவை சொல்லி பாருங்க. நாமே இந்த டம்ளரா நாமே கொண்டு கலக்கணும். டீயா நாமே போட்டு கொடுக்கணும். விரிப்பா நாமே விரிக்கணும். எத்தனை மணிக்கு வகுப்பு வரணும்? முதலாளி நல்ல பேர் வாங்குறதுக்கு. ஆமா, உண்மை நடைமுறை இது. இதுதான் நடைமுறை. அப்ப இந்த நூற்பாவுல தவம் என்பது என்ன? சரியை செய்துளி, கிரியையை செய்துளி, யோகத்தை. இப்ப செஞ்சு பாருங்க, எங்காவது பிரச்சனை வருமான? பிரச்சனை அதுல இல்ல, யாரு முதல்லங்கிறதா பிரச்சனை. அப்ப நாம் என்ன பண்ண? செய்தித்தாள் படிச்சவங்க அவங்கள பத்தி சிரமமாவோ விமர்சனமாவோ பேசுறதை விட்டுட்டு நாம என்ன பண்ணணும்? செய்துளி ரொம்ப அருமையா காட்டினார். அதற்கு மேல அந்த முறையில தான் வீடு பேரு கிடைக்குமே அல்லாமல் தாமே வீடு பேற்றை தரமாட்டாதே. 122வது பக்கம் பாருங்க. தாமே வீடு பேற்றை. அப்ப நாம இன்னையிலிருந்து எதை செய்துளி? அப்புறம் செஞ்சா பலன், செயலினா அடுத்த ஜென்மம், அதுக்கு அடுத்த ஜென்மம். விருப்பம் தான். செய்துளி மட்டும் 8ஆம் நூற்பால மறந்துடக்கூடாது. ஏன்? தம் முதல் வரணும்னா என்ன பண்ணணும்? தவம். தவம் என்பது எதால வரும்? செய்துளி. தவம் என்பதால வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நூற்பாவில் சொல்லப்பட்ட கருத்தை பூரா என்ன பிரிச்சார்? முச்சை தவத்தால் ஞானம். தவம் என்பது எது? சரியை செய்துளி, கிரியை செய்துளி, யோகத்தை. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் தவம் என்று காட்டினார். இது ரொம்ப அருமையா பிரிச்சார். உலகியலை நோக்கி செய்வன, திருவருளை நோக்கி செய்வன. அங்கே 2 பிரிவு கரிச்சார். நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல வீடு, நல்ல வாழ்க்கை, நல்ல வேலைக்கார, ஆடிக்கார், துன்பமில்லாத வாழ்க்கை. இது உபாயச்சரியை, உபாயக்கிரியை, உபாயம். ஒண்ணு வேண்டாம் சுவாமி, ஞான சம்பந்த பெருமான் மாதிரி நான் ஆகணும். உண்மை சரியை, உண்மை கிரியை, உண்மை யோகம் பிரிச்சார். அப்ப சரியை கிரியையை செய்யறக்கே தெரியாது. அப்படின்னு என்ன தெரியுங்களா? ஒரு நாள் கூட சீமார பார்த்தோன்ன கூட்டக்கூடாதுன்னு என்ன வரக்கூடாது. பார்த்தோன்னு என்ன வரணும்? இது வந்துருச்சா இல்லையா அவியவிதான் முடிவு பண்ணணும். நான் சொல்ல முடியாது, நீங்களே சொல்ல முடியாது. குப்பை பார்த்தோன்னு என்ன ஞாபகம்? கோயில்ல எடுக்கணும் வரணும் என்றது மட்டும் உடனே குமியிட எடுக்கணும். அப்ப எவ்வளவு நியாயமா டிக்கெட் போட்டது அரசுல, அறநிலைத்துறையில. சரிக்கு ஒரு டிக்கெட் போட்டிருக்கணும், கிரியைக்கு ஒன்று போட்டிருக்கணும், யோகத்துக்கு ஒன்று போட்டிருக்கணும். வெறும் அர்ச்சனைக்கு மட்டும் போட்டாங்க. அதை விட ஆரம்பம் எது? சரியை. அதுலேயும்
ஏனைய தேவர்களுக்கு சீமார ஊட்டுறது வேற, சாமி கூட்டுறது வேற. அதை விட உயர்ந்தது தெரியுமா? நாயன்மார் பத்திய கூட்டுறது. உடையால் உண்ட நடுவிற்கும் உடையால் நடுவில் நீ எழுத்தி. அதனால எங்க கூட்டுறது ரொம்ப சிறப்பு. ஆமாங்க. எனவே சரியை கிரியை யோகங்களை, சரியை கிரியையை யோகத்தை செய்யாட்டி தொலைது. இன்னைக்கு சொல்லி வச்சமே அறம் செய்ய. ஆமாங்க. பெண்ணு விருப்பமாக இருக்கட்டுமே, அறம் செய்ய. ஆமாங்க. அது மாதிரி நம்ம எதை விரும்பணும்? சரியை கிரியையை யோகத்தை. இப்பதான் பாடம் முற்று பெற்றதா ஆகும். இதுக்கு படிச்சுட்டா டிகிரி கொடுப்பாங்கல்ல, கோட்டு போட்டு 4 பேர் வந்து டிகிரி முடிச்சா தானே கொடுக்குறாங்க. டிகிரி முடிச்சா என்ன கொடுக்குறாங்க? பட்டம் கொடுக்குறாங்கல்ல. இது பட்டம் எது தெரியுமா? குப்பை பார்த்தோன்னா கூட்டுறதாங்க பட்டம். குப்பை பார்த்தோன்னா பாத்திரம் அழுக்கா இருந்தா, ஆமா கேட்டார், ஐயா இந்த ஆடை அழுக்கா இருக்கு, துவைச்சு கொடுங்க. எந்த ஜென்மத்தில் நீங்க கேட்டிருக்கிறோம்? ஏன் என்னைய சொல்றேன், கொடுங்க. என்கிட்டயும் 2 பேர் இருக்குது. இதுல கோவணத்து பெருமை என்ன தெரியுமா? நான் கொடுக்க மாட்டேன் அப்படி சொன்னாதீங்க சார், ஒன்றை கொடுங்க சார். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள கொடுத்துரு சார். அழுகுற கோவண பெருமை உனக்கு தெரியும், ஆனால் நீ கேட்கிற, நான் கொடுக்குறேன். இந்தா. அந்த நடைமுறையை பாருங்க. அதை போய் மிகப்பெரிய செல்வம் வந்ததா அழுது கோவணத்தை கையில வாங்கி தண்ணியில நினைச்சு அறையில போய் அப்படி காய போட்டா பூரா கிழிஞ்சு போச்சு. அவர் நெஞ்சு நார கிழிஞ்சு போச்சு இல்லையா? சேக்கிழார் எச்சரிக்கையா பண்ணார். இவரு கோவணத்தை ஒண்ணும் பண்ணல, கோவணத்தை கிளி வச்சதாரு. அதனால கோவணக்கல்வர்னு சேக்கிழார் சாமிக்கு தான் பட்டம் கொடுத்தார். கோவணக்கல்வர் யாரு? எப்படி இந்த மண்ணில் அன்பை காட்டி நடைமுறையில் இருந்திருக்கிறாங்க இல்லையா? என்ன அழகானது. எனவே சரியை செய்துளி கிரியை செய்துளி. இதுதான் என்ன? முன்பு முச்சை தவத்தால் ஞானம் நிகழும். சரி, ஞானம் என்பது என்ன? கருத்துட்டீங்க. ஞானம் என்பது அன்பு. அப்ப முச்சை தவம் என்பது எது? கடகடன்னு சொல்ல வேண்டாமா? சரியை செய்துளி கிரியை செய்துளி யோகத்தை செய்துளி. அதுதான் என்னத்தை குருநாதர் வந்து சொன்னார். தவத்தினில் தவம் எப்படி வரும்? முச்சை தவம். தவம் முச்சை தவத்தின் காரணம் என்ன வரும்? உயிருக்கு ஞானம் வரும். ஞானம் என்பது எது? நல்ல சொல்ல என்னவா அன்பு? சொல்லு சொன்ன நெஞ்சு பதறுங்க. ஈசன்பால் அன்பே. அப்ப முச்சை தவமாவது சரியை கிரியையை விட்டுட்டீங்கள கைய. சரியை கிரியையை யோகத்தை. இந்த சரியை கிரியை உபாயம் என்றும் உண்மை என்றும் சொல்லப்படும். இதுதான் முதற் கூறுல சொல்லப்படுகிற தெளிவான பகுதி.